களிய அழிக்கிறவங்களும் இந்த செயல் எல்லாத்தையும் கொடுக்கிறவர் தான் மைத்திரையாவா இருப்பாரு. அப்ப நிறைய பேர் தன்னை மைத்திரையான்னு சொல்லியோ, நிறைய பேர் மைத்திரையா வருவாங்கன்னு சொல்லியோ, மைத்திரையான்னு அறிவிக்க முற்பட்டோ, மைத்திரையாங்கிற பேரை சொன்னவங்க எல்லாம் முக்கால்வாசி பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. ஒரு சார்ந்த குழு, இப்ப நீங்க புத்தர், இங்க இருக்கிற ஆதிசங்கரர், இங்க இருக்கிற எத்தனையோ பேர் கர்த்தர், எல்லா பேருமே ஒரு குழுவுக்கு தான் தலைவனா இருந்திருக்கிறான், உலகத்துக்கு தலைவனா இல்ல. ஒரு குருவோடைய அனுமதி இல்லாம உள்ளுக்குள்ள இருக்கிற 2 நாடி இணையாது, 2 சுவாசம் இணையாது. நீ எவ்வளவு தியானம் பண்ணி உயர்ந்த நிலைக்குள்ள எவ்வளவு அற்புதங்களை பண்ணாலும் அந்த செயல் வடிவத்துக்குள்ள அந்த முழுமையான தத்துவத்தை உன்னால உடலுக்குள்ள பார்க்க முடியாது. ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ற மாதிரி சில இடங்கள்ல நான் சில பேரை நான் பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டே போவேன். அந்த செயல் அப்பதான் அவங்க தீவிரமா பணி செய்ய முடியும். ஒரு நாள் அந்த கலங்கிய நீர் தெளிஞ்ச நீராகும். அந்த தெளிஞ்ச நீர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தனா நீயும் ஒரு நாள் அந்த நீர் மாதிரி அப்படியே ஓடுவ. அந்த 4 வடிவத்துக்குள்ளதான் நீயும் ஒருத்தன். இப்ப 4 வடிவம் இருக்குங்கிறதுக்காக தான் 4 சிந்தனையை உனக்கு கொடுத்தாங்க. இப்ப இந்த 4 சிந்தனை வந்தா ஞானம் கிடையாது. இந்த 4 சிந்தனை எவனுக்கு வராம இருக்கோ அவன்தான் குரு. ஆன்மீகத்தை கண்டுபிடிக்கிறது, ஆய்வு பண்றதெல்லாம், கிண்டல் பண்றதெல்லாம் ஒரு விதமான ரகம். ஆனா ஆழ்ந்து போறதுக்கு உனக்குள்ள என்ன கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு குருவிடம் இருந்து அந்த அலைவரிசை கிடைக்கணும். உன் அடையாளத்தை அழிச்சு விடும். நீ 50 நாள் சாம்பார் வாளி தூக்குறது முக்கியம் கிடையாது. சாகுற வரைக்கும் நீ ஒரு தப்பான அலைவரிசையை பரப்பிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். நம்ம போய் ஒரு சின்னோண்டு விஷயத்தை வச்சு அந்த நெருப்பை போய் கட்டுப்படுத்திட முடியுமா? 140 கோடி பேர் ஒன்னா உட்காந்து தியானம் பண்ணி ஒரு அலைவரிசை எடுத்துட்டு வந்தா கூட என் 2 முடிய கூட அசைக்க முடியாது. பிரபஞ்சம் என்பது அருணாச்சலங்கிற ஒரு அலைவரிசையை, அந்த அலைவரிசையை போட்டு அதுக்கு அருணாச்சலம்னு பேர் வச்சுட்டு, ஆனா ஒரு பொழுதும் இந்த பிரபஞ்சம் திருவண்ணாமலையில இருக்கிற அண்ணாமலையாருங்கிற சிவலிங்கத்தை அது பிரதிஷ்டை பண்ணல. அது பிரதிஷ்டை பண்ணது இந்த மலையை பிரதிஷ்டை பண்ணுச்சு. இந்த மலைக்குள்ள ஒண்ணு போட்டுச்சு. அப்ப நமக்கு என்ன ஞானத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும்னா, எந்த பொருளை தோற்றி வைத்தாலும் ஒரு நாள் அந்த பொருள் பிரபஞ்சம் நினைச்சா பறிச்சுக்கிட்டு ஓடி போயிடும். அப்ப பிரபஞ்சம் கொடுக்கறத வாங்கி ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு திருப்பி பிரபஞ்சத்திலே ஒப்படைச்சிட்டு போயிடணும். தோற்றி வைத்ததுக்கான மிகப்பெரிய செயல் வடிவமாக சொல்லப்பட்டதுதான் அந்த யாசர் என்பவங்க அந்த அலைவரிசை எப்படி தோன்றும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எல்லா நேரத்திலையும் தோன்றாதான். அது தோன்ற காலம் என்னன்னா, நமக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வு அந்த அந்த நிலையை எற்றவங்களும், சும்மா மக்களாக இருக்கிறவங்க நிறைய பேர் போதனைகளை கேட்டுட்டு மக்களே போய் மரணம் இல்லாத பெருவாழ்வை நான் அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வு அப்படிங்கிறது என்னன்னா, காலமாக 3 காலம் இருக்கு. திரேயா யுகம், சத்திய யுகம், கலியுகம். கலி யுகமா இல்ல, காலமா இருக்கு. அப்போ ஒரு யுகமே பிறக்க மாட்டுது கலி வந்தா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா 2 யுகம் பிறக்குது, 3வது ஒரு யுகத்தையே வீழ்த்து போடுது. ஒரு யுகமே இல்லை, அது காலமே கலியா இருக்கிறதுனால அது யுகத்தையே வீழ்த்துது அப்படின்னு. அப்ப அந்த கலியை அழிப்பதற்கு ஒரு யாசர் தோன்றி அந்த கலியை அழிச்சிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, சமஸ்கிருதம், வேதம், மந்திரம், இந்த வாசி, இந்த மாதிரி கலைகளை தோற்றி வைக்கிறார். அப்ப மக்கள் மக்களாகிய இருக்கிறவங்க என்னுடைய கலையை பயன்படுத்த முடியாது, என்னுடைய செயல் வடிவத்தை பயன்படுத்த முடியாது. அப்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸி ரூட்ல போறதுக்கு வேதம், மந்திரங்களை அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே இருந்து தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரும் பண்ணிக்கிற மாதிரி தான் வழிவகைகள் செய்தாங்க. அந்த காலகட்டத்தில் அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம், கணபதி ஹோமம்லாம் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் இல்லாம நீங்களே பண்ணிக்கலாம். உங்க வீட்டுக்குள்ள உங்க வீட்டை நல்ல செயலை உருவாக்கிக்கிறதுக்கு நீங்களே செஞ்சுக்கலான்னு தான் எளிமைப்படுத்தி இந்த மந்திரத்தை பொது வழியில எல்லாத்துக்கும் சமமாக அது கொடுக்கப்பட்டது. அப்படி அந்த கலியை அழிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அந்த யாசர் அவர் அந்த யாசர் பகவான்னு சொல்றதோ, யாசருடைய முனிவர் அப்படின்னு சொல்றதுக்கோ அதுக்கான ஒரு வடிவமா அவர் தோன்றப்படும்.
மச்சமுனி, சட்டமுனி, கும்பமுனி, அகத்தியர், ராமதேவர் இவங்க எல்லாமே அவருடைய அந்த அலைவரிசைக்குரியது தான். ஒரே அலைவரிசை தான். இந்த ஃப்ரீக்வன்ஸ் அத்தனை பேரும் ஒரே ஃப்ரீக்வன்ஸ் தான். இவரை தான் மைத்ரேயா அப்படின்னு அழைப்பாங்க. இப்போ இந்த மைத்ரேயா அப்படிங்கிற அந்த அந்த செயல் வந்து என்னன்னா, களி இருக்கும்போது அந்த களியை அழித்து புது செயலை, புது பழசு இருக்குல்ல, பழைய மந்திரம், பழைய தியானம் அதெல்லாம் இருக்குல்ல, இப்போ இந்த களியில் வந்து எல்லாம் கொலாப்ஸ் ஆகி போய் கிடக்கு. இப்போ இந்த களியில் எல்லாத்தையும் திரும்ப பெற்று திருப்பி ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வந்து ஒரு நடைமுறைக்குள்ளே கரெக்டான வடிவத்துக்குள்ளே அமைச்சு ஒருத்தர் கொடுத்துட்டு போய் அந்த சத்திய யுகமாக அதை அந்த யுகம் அப்போ தான் பிறக்கும். அந்த யுகமாக அதை மாற்றி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து அவங்க வந்து ஒரு வேலையை பண்ணுறாங்க. அப்போ அந்த வேலையை பண்ணும்போது 3 காலம் வேணும். அப்போ மரணம் இல்லாத பெருவாழ்வு அந்த ஒரு உன்னதமான நிலையை அவரே அடையணும். அவர் இருந்து ஒரு பணி செய்யணும். அப்போ பல நாளுக்கு முன்னாடியே புத்தர் காலகட்டத்திலேருந்து அதுக்கு அடுத்தபடியாக தோன்றிய நிறைய பேரை மைத்ரேயா என்று சொன்னாங்க. அந்த மைத்ரேயா என்னன்னா, களியை அழிக்கிறவங்களும் இந்த செயல் எல்லாத்தையும் கொடுக்குறவர தான் மைத்ரேயாவாக இருப்பார். அப்போ நிறைய பேர் தன்னை மைத்ரேயான்னு சொல்லியோ, நிறைய பேர் மைத்ரேயா வருவாங்கன்னு சொல்லியோ, மைத்ரேயான்னு அறிவிக்க முற்பட்டோ, மைத்ரேயாங்கிற பேரை சொன்னவங்க எல்லாம் முக்கால்வாசி பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. அவங்க களியை அழிக்கிறேன்னு சொல்றதுக்கு விட அவங்க தான் அழிஞ்சு போனதா இங்கே வரலாறு இருக்கு. அப்போ மைத்ரேயாங்கிறது என்னன்னா, எவன் ஒருவன் களியை அழிக்கிறானோ, எவன் ஒருவன் இந்த செயலெல்லாம் கொடுக்குறானோ அவனே மைத்ரேயாவாக இருப்பான். அப்போ அந்த மைத்ரேயா இருப்பவருக்கு அதிகமான இந்த களியை அழிக்கக்கூடிய அந்த வில் பவர் இருந்து அது அவரே இயல்பாக இந்த களியை அழிப்பதற்கு தோன்றுவார். அப்போ தான் அவர் தோன்றுவார். அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே உங்ககிட்ட சொல்லப்பட்டதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்வேறு விதமான கலர்ஸ் இருக்குது. இந்த கலர்ஸில் ஒருத்தர் காவி உடை அணிஞ்சுக்கிறாரு, ஞானமே அடையலை, ஆனால் ஞானத்தை தேடும்போது காவி உடையில் இருக்கிறார். ஒருத்தர் ஞானமே அடையலை, வெள்ளை உடையிலே இருக்கிறார். ஒருத்தர் ஞானமே அடையலை, பச்சை உடையிலே இருக்கிறார். ஒருத்தர் ஞானமே அடையலை, நீல உடையில் இருக்கிறார். ஒருத்தர் ஞானமே அடையலை, கருப்பு உடையில் இருக்கிறார். இதெல்லாம் என்னன்னா, ஒரு கலர்ஸும் ஒரு சோல். இந்த சோலுக்கான ஆன்மாக்கள் இந்த சோலுக்கான செயல் வடிவத்தில் இந்த கலரில் தான் இருப்பாங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில் அவங்க அந்த கலரை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அந்த கலரை கண்டுபிடிச்சு அந்த கலருக்குள்ளேயே அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது அது பொருள். ஆனால் அந்த மைத்ரேயா என்னன்னா, எல்லா கலரையும் உட்பட்டு நடுவில் இருக்கக்கூடியவன். அந்த பச்சோந்திங்கிறது நிறம் மாறிக்கிட்டே இருக்கும்ல, ஒரு சோல் நிறம் மாறும். ஆனால் அந்த ஒரு நிறமே எல்லா நிறத்தையும் உள்ளடக்கி நடுவில் பிரம்மமாக ஒருத்தர் இருக்கிறவன் தான் மைத்ரேயாவா இருப்பான். அப்போ மைத்ரேயாங்கிறவனுக்கு பேரே அழிவில்லாதவன். அதான் அழிவில்லாத அரசன் தோன்றுவான். இதை நம்ம நிறைய பேர் பிரிட்டிஷன்லாம் பண்ணுறவங்கெல்லாம் கன்னியாகுமரியில் ஒருத்தர் தோன்றுவார், இங்கே தோன்றுவார், அங்கே தோன்றுவார். அப்போ அதுக்கு பல்வேறுபட்ட பெயர்கள் வச்சாங்கல்ல. அழிவில்லாத ஒருத்தன் அரசன் வருவான், தமிழ்நாட்டில் பிறப்பான், இல்லை அங்கே இருப்பான், 3 கடல் சேர்ற இடத்துல வருவான், இப்படின்னு சொல்லப்பட்டதுக்கெல்லாம் அந்த மைத்ரேயாவை தான் சொல்லப்பட்டது. மைத்ரேயா தான் கலிகாலத்தை அழிக்கக்கூடிய அந்த கல்கியாகவும் சொல்லக்கூடியவரையும், அதே மாதிரி அங்கே கிறிஸ்துவத்துக்குள்ளேயும் இருக்கும், இஸ்லாத்துக்குள்ளேயும் இருக்கட்டும், எல்லாத்துக்குள்ளேயும் இந்த களியை அழிக்கக்கூடிய ஒருத்தன் வருவான் அப்படிங்கிறது அந்த மைத்ரேயாவாக தான் இருப்பாங்க. இந்த மைத்ரேயாங்கிற சொல்லாடல் கூட, இந்த செயல் கூட சமஸ்கிருதத்திலேருந்து வரப்படுகிற வார்த்தைகள் தான் அது. அப்போ அதுக்குள்ள அந்த யாசரை தான் அவங்க வந்து மைத்ரேயா என்று அழைக்கப்படுறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய செயல் வடிவத்தை எத்தனை கலர்ஸ், எல்லா கலர்ஸும் ஒன்றா இருக்குல்ல, தனித்தனியாக இருக்கிறது எல்லாருமே யாசர் வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு வெள்ளை நிறத்துக்கு உள்ள அந்த ஒரு குரு வருவான். அவன் வந்து அந்த வெள்ளை நிறத்துக்குள்ள இருக்கிற அவனுடைய சோல்கள் எல்லாத்தையும் வழி நடத்தி அவன் ஒரு கூட்டத்தை வச்சிருப்பான். அப்போ ஒரு ஆதிசங்கரன் மாதிரி ஒருத்தர் வருவார். அவர் வந்து காவிக்கான ஒரு கூட்டத்தை வச்சிருப்பார். இப்போ முருகன் வம்சாவளியிலேருந்து ஒருத்தன் வந்து பச்சை நிறத்துக்கான ஒரு கூட்டத்தை அவன் வச்சிருப்பான். ஆனால் இந்த மைத்ரேயாங்கிறவன் எல்லா கலர்ஸையும் உள்ளடக்கக்கூடியவன், எல்லா வடிவத்தையும் உள்ளடக்கி எல்லா சோல்களையும் இவன் தடுத்து ஆட்கொள்ளக்கூடியவன். இவனுக்கு எப்படின்னா, மரணித்து செத்து போய் சமாதியில் அங்கங்கே கிடக்குறாங்கல்ல, அவங்களையே எழுப்புவான். அவன் எழுப்பி மீண்டும் பிறப்பு கொடுத்து ஒரு புது வாழ்க்கையை உருவாக்கி அவங்கள வந்து ஞானம் அடையிறது, அவங்கள முத்தி அடைய வைக்கிறது, பிறப்புலேருந்து விடுதலை ஆக இருக்கிறதுலாம் இவன் வேலை செய்வானா. அதே மாதிரி சமாதிக்குள்ளே இருக்கிற சோல்கள், கோவிலுக்குள்ள கொடுக்குற அலைவரிசை எல்லாத்தையும் எழுப்பக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் இந்த மைத்ரேயாவுக்கு உண்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல்லேருந்து ஒருத்தன் வருவான் அப்படிங்கிறது விஷயம். இந்த
இந்த மொட்டை அடித்து முழுவதுமாக முகத்தை வந்து கிளீனா சேவ் செய்து சன்னியாச பரம்பரைக்குள்ள இருக்கிறவன் எல்லா பேரும் ஒரு இறை தூதரா இருப்பானா, ஒரு இறை போதகரா இருப்பானா? இந்த தாடி முடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு அலையிறாங்கல்ல, இவனுங்க எல்லாம் என்னன்னுக்குள்ளன்னா, அவன் அந்த மைத்திரையா வழியில இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுவானா, அவன் தான் இந்த மரணம் இல்லாத பெருவாழ்வை அவனால மட்டும்தான் உபதேசிக்க முடியுமா. அந்த ஜடா முடிக்காரன் அப்படின்னு வந்து சொல்றதுக்கும் அந்த தாடி உடையன்கிறதுக்கும் அவனுடைய பெரிய திட்டம் என்னன்னா, இறந்தவனை பிழைக்க வைப்பான். இதுதான் அவன் வந்து அவனுடைய எக்ஸ்பர்ட் வந்து என்ன, அவன் இறந்தவனை பிழைக்க வைக்கக்கூடியவனாக, அந்த வடிவத்துக்குரிய செயல் வடிவமாக இருக்கக்கூடியவனாக அவன் இருப்பான். அப்ப அவனை நீங்க யார இந்த உலகத்துல ப்ரிடிஷன் பண்ணாலும் அவன் கலியை அழிக்கணும். இந்த உலகத்துக்கு அந்த உன்னதமான எல்லா சோலையும் வழி நடத்தக்கூடியவனா இருக்கணும். ஒரு சார்ந்த குழு, இப்ப நீங்க புத்தர், இங்க இருக்கிற ஆதிசங்கரர், இங்க இருக்கிற எத்தனையோ பேர் கர்த்தர், எல்லா பேருமே ஒரு குழுவுக்கு தான் தலைவனா இருந்திருக்கிறான், உலகத்துக்கு தலைவனா இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குழுவுக்கு தலைவனா இருந்திருக்கிறாங்க, உலகத்துக்கு தலைவனா இல்ல. கர்த்தர் ஒரு குழுவுக்கு தலைவர், அல்லாஹ் ஒரு குழுவுக்கு தலைவர், ஆதிசங்கரர் ஒரு குழுவுக்கு தலைவர், புத்தர் ஒரு குழுவுக்கு தலைவர். இந்த மாதிரி ஒரு குழுவுக்கு தான் தலைவர். ராமலிங்க சுவாமிகளே ஒரு குழுவுக்கு தான் தலைவரா இருந்திருக்கிறாரு. இந்த உலகத்துக்கு தலைவராக இருக்கிறவன் தான் மைத்திரேயாவா இருப்பான். அவன் வந்து எல்லா சோலும், அது எப்படின்னா, அந்த மைத்திரேயா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, யாரையும் ஒரு யூனிஃபார்ம் மாதிரி வழி நடத்தக்கூடாது. எல்லாரும் ஒரே நிறத்துல ட்ரெஸ் அணிஞ்சிட்டு வாங்க எல்லாரும். ஏன்னா எல்லா சோல்களையும் உள்ளடக்கி வந்தாம, எல்லா சோலும். அப்ப எல்லா விதமான நிறங்களும் நிறைஞ்சிய மனிதர்கள் அவன் பக்கத்துல நிற்பாங்க. பச்சை உடை அணிந்தவனே நிற்பான், வெள்ளை உடை அணிந்தவனே நிற்பான், காவி உடை அணிந்தவனே நிற்பான், பிளாக் உடை அணிந்தவனே நிற்பான். எல்லா கலர்ஸையும் உள்ளடக்கிய நீல நிறத்துல இருக்கிறவன், எல்லா நிறத்தையும் உள்ளடக்கியவனை அவன் வழி நடத்துவான். அப்ப அவனுக்கு ஜாதி மதம் மொழி பாகுபாடு எல்லாம் இல்லாம அவனுடைய அலைவரிசை தீவிரமாக, அது எல்லாருக்கும் ஒரு விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீர்வை அவனால அளிக்க முடியும். அதுக்கான தீர்வை கொடுப்பான் அப்படிங்கறதுதான் இதோடைய பொருள். ஒண்ணு. இரண்டாவது, இந்த யாசருக்கும் நம்ம மாதிரி விஸ்வாமுத்திரருக்கும் ஒரு சின்ன ஒரு கதையா சொல்லப்பட்டதுல ஒரு ஒரு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா, அதையும் அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த யாசர், அதான் நம்ம யாசருங்கிறது தான் நம்ம வந்து மைத்திரேயாவா சொல்றோம். அந்த மைத்திரேயாங்கிற ஒருத்தருடைய ரோல் என்னவா இருக்குன்னா, இந்த வாசிகளை, இந்த வேதம் மந்திரம் சமஸ்கிருதம் எல்லாத்தையும் தோற்றி வைத்துட்டு, இதுல குறுக்கு வழியில எவன் பெண் சார்ந்து காமம் சார்ந்து குண்டலினி சக்தி சார்ந்து வேற எதுவும் விஷயத்துல இந்த ஞானத்தை பெறணும்னு நினைச்சா அவனை நான் எதிர்ப்பேன். அவன் என்னுடைய சாபத்தை பெறுவான், என்னுடைய கோபத்தை பெறுவான், என் கோபத்துக்கு ஆளாவான். இதுக்கு அடையாளமா தான் விஸ்வாமுத்திரருக்கும் அவருக்கு இருக்கிற அந்த கருத்தோ அந்த மோதல்களோ அந்த ப்ராப்ளமோ இருந்துச்சு. அப்ப விஸ்வாமுத்திரரை தியானத்துக்குள்ள யாரு கண்டிச்சார்? யாரு கண்டித்தா? இவர் கண்டிச்சார், யாசர் கண்டித்தார். நீ வந்து குண்டலினி சக்தியை இப்படி பயன்படுத்தக்கூடாது, இந்த நரம்பை இப்படி பயன்படுத்தக்கூடாது, இந்த ரெண்டு இணைப்பையும் இப்படி பயன்படுத்தக்கூடாது. அதுக்குள்ளதான் அவங்களுக்குள்ள அந்த விவாதங்களை இருந்து அதை அவர் ஒப்புக்கொண்டு அப்புறம் யாசரிடமே அந்த செயல் பெற்று அவரை போக முடியும். ஏன்னா யாசரிடம் பெற்றா மட்டும்தான் அதை அடையவே முடியும். அப்ப ஒரு குருவாக இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா, குறுக்கு வழியில ஞானத்தை அடையாது. அது உனக்கும் உன் குரு பரம்பரைக்கும் உன் குரு மேல இருக்கிறார்ல அவருக்கும் உகந்தது அல்ல. நீ ஞானம் பெறணுங்கிறது அவசியத்தை தாண்டி அது குறுக்கு வழியிலிருந்து வரக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப உலகம் முழுக்க குறுக்கு வழியை ஞானத்துக்கு பயன்படுத்தும் போதுதான் களி முத்திருச்சுங்கிறது. இப்ப இந்த உலகத்துக்கு முழுக்க இவ்வளோ குருமார்கள் வந்தது சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த உலகமே இறைவனை தேடுது, ஞானத்தை தேடுது, தியானத்தை தேடுது. இப்ப குரு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, மகிழ்ச்சி. ஆனா இவ்வளவு பேரும் அவங்க கைடன்ஸ் எல்லாமே குறுக்கு வழியில் ஞானத்தை அடைவதற்கு வழிகாட்டுறாங்க. அப்ப யாசர் வந்து வருத்தப்படுவார். அது எவ்வளவு பெரிய ஒரு குருவோடைய அனுமதி இல்லாம உள்ளுக்குள்ள இருக்கிற ரெண்டு நாடி இணையாது, ரெண்டு சுவாசம் இணையாது. நீ எவ்வளவு தியானம் பண்ணி உயர்ந்த நிலைக்குள்ள எவ்வளவு அற்புதங்களை பண்ணாலும் அந்த செயல் வடிவத்துக்குள்ள அந்த முழுமையான தத்துவத்தை உன்னால உடலுக்குள்ள பார்க்க முடியாது. அதுக்குதான் சொல்றாங்க, நீ என்ன தியானம் செய்தாலும் என்ன அற்புதங்கள் நிகழ்த்தினாலும் எவ்வளவு பெரிய செயலை உணர்த்தினாலும் உள்ள ஒரு குரு இருக்கிறாரு. அவரு நினைத்து
உனக்கு வந்து ஒரு சாந்திக மாதிரி உன்னுடைய சுவாசத்தை இணைக்கிறதோ நாடியை இணைக்கிறதோ அவருடைய கையில இருக்கு. அப்ப அவருடைய அனுமதி இன்றி நீ செயல்படுத்தும் போது அது பிழையாக மாறிடும். அதனால ஞானத்தை எப்பொழுதும் குறுக்கு வழியில தேடாத. உன் குரு உனக்கு இல்லைன்னாலும் நீ அப்படியே இருந்த இடத்துல அமர்ந்துரு. நான் உனக்கு சூட்சுமத்தில் குருவாக இருந்து யாமே உன்னை வழிநடத்துகிறோம், யாமே உன்னை உருவாக்குவோம், யாமே உன்னை ஒரு நல்ல செயலுக்குள் காட்டுவோம், யாம் யார் என்று காட்டுவோம், நீ யார் என்று காட்டுவோம். ஆனால் ஒரு பொழுதும் குறுக்கு பயணத்தைக்குள் நீ செல்லாதே. நீ ஞானம் அடையவில்லை என்றாலும் பரவாயில்லை, என் குரு பரம்பரையிலிருந்தும் என்னையும் களங்கப்படுத்தாதே, உன்னையும் களங்கப்படுத்தி கொள்ளாதே. இதுதான் மைத்ரேயாவோட ரோலு, இதுதான் யாசருடைய செயல் வடிவம். யாசருங்கிற பேருக்குள்ள அவர் ஒரு நாள் கலியில மிகப்பெரிய செயல் வடிவத்துக்குள்ள இருக்கிறதுனால இந்த சமஸ்கிருட்ல அவரை யாசர் முனிவர் யாசர்னு எழுதிட்டாங்க. அவருடைய ஒரிஜினலா சில பேர் வந்து அவருக்கு இன்னொரு பேரா மைத்ரேயா அப்படிங்கிற ஒரு பெயரையும் சூட்டினாங்க. இந்த 2 பேருமே ஒரே ஒருத்தர் தான். அவர் கலிக்கு தான் வருவார். இப்ப எத்தனையோ பேர் மைத்ரேயாவோட அவதாரம்னு சொல்லும்போது கூட இப்பயும் சொல்றேன், மைத்ரேயா என்பது எவன் ஒருவன் கலியை வீழ்த்துகிறானோ, எவன் எல்லா மக்களையும் அரவணைத்து ஒரு குழுவுக்கு தலைவனா இல்லாமல் உலகத்துக்கு தலைவனாகவும் இந்த அமைதியாக சத்தியயுகம் மீண்டும் திரும்பி ஒரு ஞான பாதைக்கு இந்த உலகம் அமைதி நிலையில போறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி நல்ல குரு கெட்ட குருங்கிற தாண்டி ஒரு இயல்பு நிலைக்கு எப்ப இந்த பிரிச்சுவல், இந்த ஞானம், இந்த ஆன்மீகம் திரும்புதோ அப்பொழுது மைத்ரேயாவோட பணி தொடர்ந்து நடந்து முடிச்சுட்டு அவர் உங்க கையில கொடுத்துட்டு போறாருன்னு அர்த்தம். இதுதான் அதுக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு வடிவம் அது. அப்ப அவருடைய பணி எவ்வளவு பெரிய பணி என்பதை நீங்க வந்து பார்த்துக்கணும். அப்ப இந்த காலகட்டத்துல நாம் எவ்வளோருக்குள்ளயுமே ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஒரு குரு, இப்ப நான் இருக்கும்போது நான் ஒரு உரையில என்னுடைய உரையில உங்களை அறியாமலே ஒரு கியூரியாசிட்டி உருவாகுது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஒரு 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 படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது, ப்ரமோஷனை பார்க்கும்போது இந்த படம் பார்த்தே ஆகணும். அந்த மாதிரி என்னுடைய உரையை கேட்கும்போது நானும் போய் நிலையை அடைஞ்சிடணும், நானும் போய் ஞானத்தை அடைஞ்சிடணும், நானும் போய் தண்ணியை உணர்ந்துடணும், நானும் போய் இந்த குண்டலினி சக்தியில் இந்த மாதிரி இருந்துடணும்னு அந்த கியூரியாசிட்டி, அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து உருவாகுது. அப்ப அந்த எக்ஸ்பெக்டேஷன், அந்த கியூரியாசிட்டி உருவாக்க கூடாது. அப்ப இயல்பாக ஒரு குருவை பற்றி கொண்டு ஒரு குருவோட இருக்கிறது தான் சால சிறந்ததா இருக்கும். அப்ப அந்த கியூரியாசிட்டி உருவாகும் போது என்ன ஆகும்னா, அதுவே உனக்கு பெரிய எண்ணமாகவும், அதுவே உனக்கு பெரிய தொந்தரவாகவும், அதுவே உன் தியானத்தை பாதிக்கிறதுக்கும் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை அது உருவாக்கிருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு குருவோட நோக்கம் என்னன்னா, இந்த காலத்தை மாத்துறதுக்காக ரொம்ப போராடி உன்னை ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக எல்லா ரகசியத்தையும் பேசுறாரு. ஆனா அவர் பேசுகிற அந்த ரகசியத்தை எல்லாம் நீ ஆய்வுக்கு உட்படுத்தி, ஒரு விசாரணைக்கு உட்படுத்திக்கிட்டு, இது எல்லாம் நீ தெரிந்து வைத்து கொண்டு நிதான ஆவா என்ற நம்பிக்கையில அவர் பேசும்போது, அந்த நிதானத்தை தவறி நீ என்ன பண்றனா, இதுவே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நீ வேற ஒரு வேலையை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குற. ஒரு நடிகன் படம் ரிலீஸ் ஆகும்போது 4 மணிக்கு 3 மணிக்கு போய் கட்டவுட்டை கட்டி பாலை ஊத்தி அங்க கத்தி அவன் படம் பார்க்க மாட்டான். படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தேவை நல்லா இருந்தானா நல்லா இல்லைனா கட் அவுட்டு, பால் ஊத்துறது, செலிப்ரேஷன், வெடி போடுறது, உள்ள கத்துறது, தலைவன் வர்ற அத்தனை சீனும் கத்துறது, கத்திக்கிட்டு வெளியில வந்துருவான். அதுக்கப்புறம் அவன் படமே பார்க்க மாட்டான். புரியுதுங்களா? இதுதான் அவனுடைய செயல் வடிவமா இருக்கும். அதே போல ஒரு ஞானியோடைய விஷயத்த கேட்டுக்கிட்டு அந்த ஆசையிலே பணி செஞ்சவங்க இந்த நடிகனுடைய ரசிகன் மாதிரி ஆயிடுவாங்க. இந்த நடிகனுடைய ரசிகனுக்கு என்ன நிகழ்ந்துச்சோ அந்த மாதிரி நிகழ்ந்துரும். அந்த மாதிரி நிகழக்கூடாது. அப்ப ஒரு பெரும் ரகசியத்தை, பெரும் செயலை, அந்த போர் நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் ஒரு குரு வந்து பெரும் ரகசியத்தை சொல்லுவாரு. அதே நேரத்துல உங்களை எப்படி தற்காத்து கொள்ளணுங்கிறத வடிவத்தையும் சொல்லி கொடுப்பாரு. அப்ப அந்த மாதிரி காலகட்டத்துல தான் நம்ம வந்து ரொம்ப விழிப்போட கவனத்தோட இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க வந்து அவசியம் புரிஞ்சுக்கணும். இதை விட்டுட்டு நீங்க வேற ஒரு பயணத்துக்குள்ள போகக்கூடாது. அது ஒண்ணு. இன்னொன்னு, உலகம் தோன்றிய காலத்திலேருந்து அந்த மைத்ரேயாங்கிறவர் ஒரு அலைவரிசை தான் வரும். அதுதான் பிரம்மனா வர்றது. அதனால ஊர்ல இருக்கிற எல்லா பேர்த்தையும் மைத்ரேயாலாம் ஆக்க முடியாது. ஊர்ல இருக்கிற எல்லா பேரும் மைத்ரேயாலாம் ஆக முடியாது. உங்களுக்கு வேணா ஆசையில நான் மைத்ரேயா ஒரு குழுவா வச்சுக்கிட்டு நான் தான் வந்து இறை தூதர், நான் தான் வந்து இந்த மண்ணை வந்து காப்பாற்ற வந்திருக்கேன்,
நான் தான் வந்து இம்மார்டல் ரூலர், நான் தான் அந்த அவரு, நான் தான் அடுத்தது போகரு அப்படின்னு யார் வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா அதுக்குள்ள இருந்து என்ன நிகழும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள இருந்து ஒன்றும் நிகழாது. ஏன்னா அது ஆசையால நிகழ்றது இல்ல, அது ஒரு அலைவரிசை தோன்றுங்கிறாங்க. அந்த நட்சத்திரம் எப்படி தெரியுதோ அது என்ன முழுமையா என்னன்னா தோன்றும் கூட சரியாத கிடையாது. ஒரு நட்சத்திரம் தெரியவே தெரியாதான், வால் நட்சத்திரம். ஒரு நாள் வால் நட்சத்திரம் வந்து நம்ம கண்ணுக்கு தென்படுது அப்படின்னா அது மறைந்திருந்தது ஒரு நாள் அப்படி புலப்படுது பாத்தீங்களா. அந்த மாதிரி தியானத்துக்குள்ள ஒருத்தருடைய விஷயத்தை தேர்ந்தெடுத்து அந்த மைத்திரையா அப்படியே புலப்படுவாராம். புலப்பட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு யுகத்தை அழிக்க 3 யுகத்துக்கு தேவையான அந்த இந்த என்ன வச்சிருப்பாராம், ஞாபக சக்தியை வச்சிருப்பாராம். ஒரு யானை பழையம் கொண்ட அவர் மூளை எப்படி இருக்குன்னா அவ்வளவு ஞாபக சக்தி அதிகமா இருக்குமா. ஒரு தியானம் பண்றவனுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திலேருந்து அந்த உஷ்ணத்திலேருந்து அந்த இறை அலைவரிசையிலேருந்து அவனுடைய ஞாபக சக்தி வந்து பன்மடங்கு பெருகுதான். அப்ப அந்த ஞாபக சக்தினால அது பின்னாடி முன்னாடி பல ஜென்மங்கள்ல நடந்த தொடர்புகள் எல்லாத்தையும் அது வந்து கிரகித்து கொடுக்குதான் அவன்கிட்ட. அப்ப அந்த ஞாபக சக்தி அதிகனால அவன் வந்து எந்த புத்தகையும் ரெஃபர் பண்ணாமையே அவன் உட்கார்ந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த ஞாபக சக்தி என்ன பண்ணுதான், அது போய் வந்து கேதர் பண்ணிட்டு வந்து அவருக்கு வந்து கொடுத்துருதான் உள்ள. அவர் வந்து அப்படி பார்த்துடுறாரு. இப்போ ஒரு 15 நிமிஷம் தியானத்துல 15 ஆண்டுகள்ல நடந்த சம்பவத்தை ஒரு ஞானி கிரகிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஒரு தியானத்துக்குள்ள இருக்கிற பெரிய ரகசியம் என்னன்னா இந்த ஞாபக சக்தி மண்டையில இருக்கிற மூளையில இருக்கிற அந்த செயலை வந்து ஒரு ஈர்த்து அது என்ன பண்ணுதுன்னா கிரகித்து கொடுத்துருது. அப்ப ஒட்டுமொத்தமான எத்தனையோ வரலாறுகளை நம்ம தொல்லியல் துறையில கல்வெட்டுகளை ஓலைச்சுவடிகளை எத்தனையோ பேர் ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஞானி வந்து அந்த ஞாபக சக்தியை பெறறதுக்காக போராடுறான். பெற்றதுக்கு அப்புறம் அவனுக்குள்ள என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கேதர் பண்ணி அவனுக்குள்ள போட்டுருக்கு. அப்ப அதை வச்சு அவன் ஒரு பணி செய்யறான். அதே மாதிரி அந்த ஞாபக சக்தியை வச்சு ஈர்க்கிறான் ஒரு விஷயத்த. இந்த இடத்துக்குள்ள எப்படி கையாளணும், இந்த மாணவரை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது அவனுடைய ஞாபக சக்தி தான் ஒரு போருக்கு சமமான ஒரு வாளுக்கு சமமாக இருக்கக்கூடிய செயலா இருக்கு. அப்ப அவன்கிட்ட எதுவுமே இல்லை, ஒரு பெரிய படை இல்லை, எதுவும் இல்லை, சும்மா கேஷுவலா போறான். ஏன்னா அந்த அறியும் திறன் வந்து அவனுக்கு அவ்வளவு தீவிரமா இருக்கிறதுனால ஒரு தேசத்துல அவன் உள்ள போகும்போது மொழி தெரியாது, அந்த தேசத்துக்குள்ள எங்க தூங்க போறோம்னு தெரியாது, அந்த தேசத்துக்குள்ள யார் உணவு கொடுக்க போறான்னு தெரியாது. அவனுடைய ஞாபக சக்தியில நாம் எங்க தங்கணும், எங்க உணவு வரும் எல்லாத்தையும் அறிகிறான். அப்ப ஒரு இடத்துக்குள்ள இருந்து மொழி தெரியாத ஒரு இடத்துக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறான். இப்படித்தான் சீனாக்குள்ள நம்ம ஞானிகள் உள்ள போய் அந்த தேசத்தையே உருவாக்கிட்டான். அவன் தான் இம்மார்டல் ரூல்னு சொல்றீங்கல்ல, அவன் தான் ஒரு தேசத்தையே கைப்பற்றிட்டாங்க, அப்படியே கைவசப்படுத்திட்டான். ஒரு சாதாரண மரத்தடி சாமியாரு எல்லாத்தையும் அப்படி கைப்பற்றிட்டான். காரணம் அந்த ஞாபக சக்தி, அந்த தியானத்தோட வலிமை, அவனுடைய அந்த ஈர்ப்பு தன்மை. அப்படி ஈர்த்து எதிரில் இருக்கிற மக்கள்கிட்ட சொல்றான் ஒரு செயல் வடிவத்தை. அப்ப அவங்களுக்குள்ள என்னன்னா அந்த அந்த பிரமிப்புங்கிறதோட அவரை விட்டு ஆழ்ந்து போய் அவரை விட்டு அகண்டு போயிடக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய செயலா இருந்துச்சு. சீனா முழுக்க ஒரு கலையை வந்து எப்படி கற்றுக்கிட்டாங்கிறதோட கலையை அவர் உள்ள வந்து போதிச்சாரு, உள்ள கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு பொருள் இருக்குல்ல, ஒரு கல் இருக்குல்ல, கல்லை எடுத்து உன் தலைமையில வைக்கிறதுக்கும் நீயே வச்சுக்கங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப ஒரு யாசர் மாதிரி ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா கல்லை நானே எடுத்து வைப்பேன், ஏன்னா நான் எடுத்து வச்சாதான் அது வந்து இறங்கும். அப்ப அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ற மாதிரி சில இடங்கள்ல நான் வந்து சில பேரை நான் பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டே போவேன். அந்த செயல் அப்பதான் வந்து அவங்க தீவிரமா வந்து பணி செய்ய முடியும், அவங்களுக்குள்ள இருக்கும். இப்ப நீ ஒரு இடத்துக்குள்ள எங்கேயோ உன் வீட்லயோ எங்கேயோ ஒரு நகரங்கள்ல தியானம் பண்ணிக்கிட்டே இருப்ப, உனக்கு ஒரு காற்ற வந்து உனக்குள்ள அவர் ஒரு விஷயத்த பொருள் மாதிரி தூக்கி வச்சுட்டு போயிடுவார். அப்ப தூக்கி வச்சுட்டு போகும்போது உன்னுடைய தியானமே உன் தலையெழுத்தே மாறிடும். நீ அது வரைக்கும் சாதாரண ஒருத்தன், சாதாரண திருவண்ணாமலையில ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு வடைக்கும் டீக்கும் சுத்திக்கிட்டு இருந்த ஒருத்தன் அங்க பார்த்தனா நீ ஒரு ராஜா மாதிரி மாறுவ. அந்த ராஜாங்கிறது என்னன்னா உன்னை நம்பி ஒரு சாம்ராஜ்யம் உருவாகும், ஒரு கூட்டமே உருவாகும். யாருன்னே தெரியாது, மொழி தெரியாது, பேர் தெரியாது, ஊர் தெரியாது, வருவாங்க வந்து உங்களை பார்க்கணும் போல இருக்கு, உங்கள்கிட்ட பேசணும் போல இருக்குன்னு உட்காந்துருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா ஒரு தியானத்துக்குள்ள ஒருத்தர் வந்து உள்ள பிரதிஷ்டை பண்ணிட்டு போயிருக்கிறார்.
அப்ப அந்த வலிமை இன்னும் வலிமையா அது தீவிரமா அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும். அது வளர 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 அவருடைய சாம்ராஜ்யம் அப்படியே விரிவடையும். அப்ப 20 மாணவர்கள் 10 மாணவருக்கு 1000 2000 10,000 20,000 50,000 1,00,000 1,00,00,000 அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு புது சாம்ராஜ்யத்தை ஒருத்தர் உருவாக்குறாரு அப்படிங்கிறதுக்கு இதுதான் செயல் வடிவமா இருக்கும். அப்ப ஒரு தியானம் பண்ற ஒருத்தருக்குள்ள பிளைனா ஒன்றும் இல்லாம அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது பாத்திரம் நிறைய தண்ணி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற மாணவன் ஒரு நாள் தண்ணி இல்லாம வெறும் பாத்திரம் ஆனான். பாத்திரத்திலே ஒன்றும் இல்லாம உட்கார்ந்து இருந்தவன் பாத்திரம் முழுக்க நீர் வழிஞ்சு ஓடுது. இப்ப அந்த 2 பேட்டனுமே வெவ்வேறு விதமா ஞானத்துக்குரிய செயல். நீர் இல்லாதத நீரா வர வைக்கிறதும், நீரோட இருக்கிறத நீர் இல்லாம ஆக்குறதும், இந்த 2மே ஞானத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல். அப்ப இந்த ரோலை ஒரு அடிப்படையா எப்படி நிகழுது அப்படின்னா, எதுவும் இல்லாதப்பதான் நிகழுது. எதுவுமே இல்லாதப்ப ஒருத்தர் ஒருத்தர் ஒரு 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 விஷயம் இப்ப நான் இருக்கிறேன், என் அருகாமையில உட்கார்ந்து இருக்கும்போது இது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நீ எங்கேயோ போய் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காரும் போது இங்க உட்கார்ந்தோட தாக்கம் வேற இடத்துல எங்கெங்கெல்லாம் உட்காருவியோ அதுக்கப்புறம் அது வளர அப்படியே தொடங்கும். ஒன்னு அறியாமையே ஒரு விஷயம் ஒரு 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 பெரிய செயல் வடிவம் நடக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய வடிவமா சொல்லப்படுது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு சூழல் உருவாகுது. அப்ப ஞானம் தியானங்கிறதெல்லாம் ஒரு தெளிந்த நீரோட அப்படியே தெளிஞ்சு அப்படியே ஒரு நீர் ஓடும் பாருங்க. அப்ப அப்படியே அந்த நீரை பார்த்துட்டு அப்படி இருக்கிறது இருக்குல்ல. அப்ப பல நாட்கள் என்னன்னா கரை மேல உட்கார்ந்து அந்த நீர் தெளியறதையோ நீர் பார்க்கறதையோ பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு நாள் அந்த கலங்கிய நீர் தெளிஞ்ச நீராகும். அந்த தெளிஞ்ச நீர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தனா நீயும் ஒரு நாள் அந்த நீர் மாதிரி அப்படியே ஓடுவ. பல லட்சம் உயிர்கள் அந்த நீரை பருகுங்க. சில பேர் அந்த நீர்ல அப்படி நின்னாங்கன்னா அவங்க முகமே தெரியும். அதுதான் உன் ஞானிய நேரடியா நீ பாக்குற மாதிரி. அந்த நீ தெளிஞ்சிட்டனா உனக்குள்ள நான் தெரிவேன், எனக்குள்ள நீ தெரிவ. நீ தெரியாதனால உனக்குள்ள நீயும் தெரிய மாட்ட, உனக்குள்ள நானும் தெரிய மாட்டேன். இந்த குழப்பம் இந்த கலங்கிய நீருக்குள்ள ஒருத்தர் பெரிய பெரிய மீனை பிடிக்க ட்ரை பண்ணி தான் அவர் மிஸ் ஆகி போயிடுறாரு இந்த தியானத்துக்குள்ள. அப்ப அந்த தியானத்துக்குள்ள கவனிக்கிறது என்னன்னா, ஒரு தெளிந்த நீரோடைய ரொம்ப நாள் வேடிக்கை பார்க்கணும். ஏன் ரொம்ப நாள் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு நாள் நீயும் இந்த மாதிரி இந்த தெளிந்த நீரோடையா ஓடுவியா அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்கறது. அப்போ ஒரு குருவை தொடர்ந்து பார்க்கறது, ஒரு குருவோட பயணிக்கிறது, அவரோட உபதேசம் கேட்கறது, அவரை எங்கேயாவது தூரத்துல இருந்து ஃபாலோ பண்றதெல்லாம் ஒரு நாள் தெளிந்த நீரோடையாக வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குறது தான். இதுதான் அதோடைய வடிவம். அதே மாதிரி இந்த சஷ்டி, இந்த சூரசம்ஹாரம் இதெல்லாம் சொல்றது, இதெல்லாம் செய்யறது அடிப்படையா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைக்கு கூட தெரியும். ஏன்னா கதையா எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்குள்ள இருந்து நம்ம தியானத்துக்குள்ள இருந்து சொல்றது என்னன்னா, ஒரு சஷ்டியோட நோக்கம், ஒரு சஷ்டியோட செயல், ஒரு சஷ்டியோட வடிவம் அப்படி என்னன்னா, தனக்குள்ள இருக்கிற சூரனை, தனக்குள்ள இருக்கிற அந்த தியானத்துக்கு பாதிப்பை யாசர் சொன்னார்ல, குறுக்கு வழியில போயிடாத. யார விஸ்வாமுத்திரரே தடுத்தாரு, குறுக்கு வழியில போயிடாத, பெண் சார்ந்து போயிடாத, ஞானத்தை இப்படி பண்ணாத, அப்படி பண்ணா அந்த பிரம்ம பட்டத்தை நீ அடைய முடியாது, அந்த உயர்ந்த செயலை அடைய முடியாதுன்னு சொன்னார்ல. அதே மாதிரி ஒரு அசுரன் உள்ள இருக்கிறான். அப்ப அந்த சூரசம்ஹாரம் பண்றது என்னன்னா, ஒரு குரு தோன்றி தனக்குள்ளே இருக்கிற அசுரனை முதல்ல வீழ்த்துறார். தனக்குள்ள இருக்கிற அசுரனை வீழ்த்தி அங்க என்ன பண்றாருன்னா, அசுரன்கிறது என்னன்னா ஒரு 3-4 அலைவரிசை இருக்கு உடல்ல. ஒரே நேரத்துல ஒரு மனிதன் சிறப்பா சிந்திப்பான், ஒரே நேரத்துல ஒரு மனிதன் கேவலமா சிந்திப்பான், ஒரே நேரத்துல ஒரு மனிதன் இது என்ன வாழ்க்கை, இது என்ன பிறப்பு, இது என்ன ஊரு, இங்கெல்லாம் மக்கள் சரியில்லை, எல்லாம் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு மக்களை திட்டுவான். ஆனா இப்படி பல்வேறுபட்ட சிந்தனைக்குள்ள அவனுக்குள்ள சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் வாழ்த்துவான், ஒரு நாள் திட்டுவான், ஒரு நாள் சந்தோஷப்படுவான், இப்படி இருப்பான். அப்ப எல்லாத்தையும் செஞ்சான்ல, இந்த 4 வடிவத்துல சிந்திச்சவன் அவன் எந்த வடிவம்னு அவனால கண்டுபிடிக்க முடியாது. இதுல ஒருத்தன் தான் அவனும். இதுல அவன் நல்லவனா, அவனே கெட்டவனா, அவன் என்ன வடிவம்? இந்த 4 வடிவத்துல இப்ப இந்த இடத்துக்குள்ளே வர்றீங்க. இப்ப 4 வடிவத்துக்குள்ள நீங்க பேசுறீங்க. ஆசிரமம் நல்லா இருக்கு, அதை நடத்துறவர் சரியில்லை. இந்த சாப்பாடு நல்லா இருக்கு, அதை போடுறவங்க நல்லா இல்ல. இங்க வர்றவங்க நல்லா இருக்கிறாங்க, அந்த போதனை நல்லா இல்ல. இப்ப இந்த 4 வடிவத்துல நீ எந்த வடிவம்? இப்ப 4 வடிவத்தை நீ சொல்லிட்ட, இதுல நீ யாரு? அந்த 4 வடிவத்துக்குள்ளதான் நீயும் ஒருத்தன்.
இப்ப 4 வடிவம் இருக்குங்கிறதுக்காக தான் 4 சிந்தனையை உனக்கு கொடுத்தாங்க. இப்ப இந்த 4 சிந்தனை வந்தா ஞானம் கிடையாது. இந்த 4 சிந்தனை எவனுக்கு வராம இருக்கோ அவன்தான் குரு. அப்ப 4 சிந்தனையையும் ஒரு இடத்துல இருக்கும். ஆனா உன் சிந்தனை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த 4 சிந்தனையும் வீழ்த்த முடியும். இப்ப 4 சிந்தனை இருக்கிற இடத்துலதான் ஒரு குரு தோன்றுவார். தெரியுமா? ஒரு குரு இருக்கிற இடத்துல எல்லாமே சூப்பரெல்லாம் இருக்காது. ஒரு குரு இருக்கிற இடத்துலதான் அதிக மாயை இருக்கும். அதிகமான தீயவர்கள் எங்க அதிகமா இருப்பாங்கன்னா ஒரு குருவோட கூடாரத்துக்குள்ளதான் ஒளிஞ்சு கிடப்பாங்க. ஒரு குருவோட கூடாரத்துக்குள்ளதான் தன்னுடைய சிஷியர்கள், தன்னுடைய பக்தர்கள், வாலண்டியர்ஸ்ன்னு திருடர்கள் எப்படி ஒளிஞ்சு கிடப்பாங்க ஒரு பணக்காரங்க வீட்டுல, அரசியல்வாதி வீட்டுல. அந்த மாதிரி ஒரு குருவோடைய ஆசிரமத்துக்குள்ளதான் ஒளிந்து கிடப்பார்கள். அப்ப அவர் என்ன பண்ணுவார்னா இந்த ஒளிந்து கிடக்கிறது அனைத்தையும் அவருக்கு தெரியும். கல்வர்களை அனைத்தும் தெரிந்து கொண்டு தான் ஒரே செயல்ல இருக்கிறதுனால ஒரு நாள் கல்வர்களை மாத்தி நல்வர்களாக ஆக்கிறதுக்கு தான் அவர் குருவா நிற்கிறார். அவரை மாதிரியே நல்லவர்கிட்ட போய் இவர் ஏன் போதனை பண்ண போறாரு? இப்ப உங்கள்கிட்ட நீங்களாம் நல்லவர்னா எதுக்கு இந்த போதனை? அப்படியே தனியை தெளிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாமே. அதுக்கு போதனையே தேவையில்லையே. இப்ப இந்த 4 வச்சுக்கிட்டு இந்த 4ம் என்ன சொல்றீங்க? இந்த உலகங்கிறீங்க. அந்த 4க்குள்ள நீங்களும் அடக்கம், அதுக்குள்ள நீங்களும் இருக்கிறீங்க. ஆனா இன்னும் உங்களையும் கண்டுபிடிக்க முடியல, இந்த 3ஐயும் கண்டுபிடிக்க முடியல யாருன்னு. அப்ப இதுக்குள்ள நீங்க நல்லவரா கூட இருக்கலாம். ஆனா பாக்கி இருக்கிற சூழல் அந்த நல்லவருங்கிறது கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு உடலுக்குள்ள 4 விதமான தன்மைகள் இருக்கு. இதனாலதான் இந்த விவேகானந்தர் எழுதி அந்த சாஸ்திரங்கள் கொடுக்கும்போது ஒண்ணு சொன்னாங்கல்ல, பக்தி, கர்மயோகம் இதெல்லாம் சொன்னாங்கல்ல. இதுதான் இது மாதிரி ஒரு 4 வடிவம் உனக்குள்ள இருக்கு. அந்த 4 தன்மைகள்ல நீ அகற்றி ஒரு தன்மைக்குள்ள மாறும்போது எல்லாம் அகண்டு. அப்ப ஒரு ஞானம் வரும்போது பக்தி அகன்றோம், எல்லாமே அகண்டு போயிடும். அங்க ஒண்ணும் இல்லாத ஒரு தன்மைக்கு நீ மாறும்போது அப்ப யாருக்கும் எதுவும் போதிக்க வேண்டியதில்லை. அப்ப நீ பார்த்தா போதும். அப்ப இந்த 4ல நீ எதையாவது ஒண்ணு வச்சிருந்தனா போதிப்ப. இப்ப 4ல எனக்கு அகற்றப்பட்டதுனாலதான் தியானம் சொல்லி தரத நிறுத்துறேன். இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? பார்த்தா போதும், உங்களோட இருந்தா போதும். அந்த சூழலுக்கு நான் வரப்பட்டிருக்கேன்னா அப்ப 4ஐயும் அகற்றிட்டு நிக்கிறேன். இதுதான் அதோடைய வடிவம். அப்ப திருச்செந்தூர்ல அங்க கொண்டாடப்படுகிற அந்த செயல்படுகிற அந்த விஷயத்தை எதற்கு காட்டுறாங்கன்னா, ஒரு குரு தோன்றாரு, தோன்றி தனக்குள்ள இருக்கிற அரக்க செயலை அந்த செயலை அழிக்கிறாரு. அழிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து என்ன பண்றதுன்னா ஒரே தன்மையில 4 தன்மைகளையும் அகற்றிட்டு ஒரே தன்மையில அலைவரிசை வருது. அந்த அலைவரிசைய உலகம் முழுக்க அந்த பகுதி முழுக்க பரப்புறாரு. அப்ப தனக்குள்ள இருக்கிற அரக்கன்களும் தனக்குள்ள இருக்கிற அசூரனையும் அவர்களே வீழ்த்துறதுக்கு இவர் மூலியமா ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அப்ப ஒவ்வொரு தனி மனிதனும் சூரசம்காரத்தை அவன் எளிமையா பண்ணிக்கிறதுக்கும் ஒரு குரு அழிச்சிடுறாரு. அந்த ஒரு குரு அழிச்சதோட விளைவு என்னன்னா கோடிக்கணக்கான மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்குது. அப்ப அவங்க அந்த அசூரனை ரொம்ப எளிதா பீட் பண்றதுக்கு அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் குருவோட அலைவரிசை. குரு என்ன பண்ணிட்டாரு? குருவால தோன்ற முடியல. ஏன் தோன்ற முடியலன்னா அசூரர்கள் இருக்கிறாங்க. அப்ப அசூரர்கள் இருக்கும்போது இங்க இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலேயும் உலகத்திலே என்னன்னா 50% நல்ல அலைவரிசை இருக்கு, 50% கெட்ட அலைவரிசை இருக்கு. இப்ப இந்த 50% ஒரு குரு பரப்புனார்னா இந்த 50% கெட்ட அலைவரிசையில அவருக்கு நேர ஆப்போசிட்லயே அவர் சொல்ற தியானம்லாம் டுபாக்கூர் தியானம், அவர் கொடுக்குற மந்திரம் போதனைகள்லாம் நல்லா இல்லைன்னு அதே ஆன்மீகத்தை அதே சாமி படத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு கெட்ட அலைவரிசையா ஒரு டீம் பரப்பிக்கிட்டு இருக்கோம். இப்ப இன்னொரு நடுவுல நின்று இன்னொரு டீம், இவங்க 2 பேருமே பிராடு பசங்க, கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறாங்க. இப்ப கடவுளே ஒண்ணும் கிடையாது, நாம படிக்கிறோம், நாம சாப்பிட்றோம், நாம தூங்குறோம், நாம வாழ்றோம், நாம போறோம், இதுல எங்க இருந்து கடவுள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கலர்ல அவங்க ஒரு விதமா கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப இப்படி பிரிஞ்சு கிடக்குற இந்த அலைவரிசையில இந்த மக்களை ஒண்ணு சேர்க்கிறதோ இந்த செயலை ஒண்ணு சேர்க்கிறதோ ரொம்ப கடினம். அப்ப ஒருத்தர் என்ன பண்றாருன்னா ஒட்டுமொத்தமான இந்த மக்களுக்கு பெரிய இது செயல் செய்யாம இந்த அலைவரிசைகளை போக்கக்கூடிய சக்தியை தனக்குள்ள இருந்து உள்ள இருக்கிற அரக்கனை அழிச்சிட்டு வெளியில அவருடைய மிகப்பெரிய செயல் தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தனையும் திருத்தாம மாத்தாம அவர் அலைவரிசையை உலகம் முழுக்க பரப்புறாரு. உலகம் முழுக்க பரப்பும் போது அந்த அலைவரிசை பரவுறதுல ஒவ்வொருத்தரும் தியானத்திலேயோ சும்மா நார்மலா நடந்து போகும்போதே சுவாசிக்க தனக்குள்ள இருக்கிற அரக்கன், தனக்குள்ள இருக்கிற சூர சம்காரம் நடக்கப்படுது. அப்ப தனக்குள்ளே ஒருத்தனுக்கு சூரசம்காரம் நடக்கும் போது அதுல இருந்து விடுபட்டு அவன் இறையை நோக்குறான், இறை பாதையை நோக்குறான். இல்ல மனைவி குழந்தைகளை நல்லபடியாக எடுத்துட்டு போய் ஒருவேளை சோறு சாப்பிட்டாலும் அதை மனதுக்கு திருப்தியாக நிம்மதியாக அந்த பணியை தொடங்குறான்.
அப்ப எந்த வேலை செஞ்சாலும் ஒருத்தர் கடவுளே இல்லைன்னு சொன்னவன் கூட கடவுளை கும்ப மாட்டான், ஆனா கடவுளை திட்ட மாட்டான், பிறருக்கு ஓசரையும் கொடுக்க மாட்டான். அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறான். காரணம் என்னன்னா, அவனுக்கு கிடைக்கப்பட வேண்டிய அலைவரிசை இந்த காற்று மூலியமா கிடைச்சதுனால அவன் லூஸ் ஸ்டாக் விடுறதை தவிர்த்துட்டான். இங்க லூஸ் ஸ்டாக் அப்படின்னு தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத சிந்தனைகள்லாம் உனக்குள்ள ஒரு அசுரன் இருக்கிறதுனாலதான் நிகழ்து. அந்த அசுரன் அழிக்கப்பட்டுருச்சுன்னா நீ ஆன்மீகத்தையோ இறையையோ ஆய்வு பண்ண மாட்ட, அதுக்குள்ள ஆழ்ந்துருவ. ஆன்மீகத்தை கண்டுபிடிக்கிறது, ஆய்வு பண்றதெல்லாம், கிண்டல் பண்றதெல்லாம் ஒரு விதமான ரகம். ஆனா ஆழ்ந்து போறதுக்கு உனக்குள்ள என்ன கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு குருவிடம் இருந்து அந்த அலைவரிசை கிடைக்கணும். அந்த அலைவரிசை கிடைச்சிச்சுன்னா நீ ஆழ்ந்து போய் உனக்குள்ள இருக்கிற அரக்கனை அழிச்சிட்டு நீ போகும்போதும் உன்னால யாருக்கெல்லாம் இன்னும் சில பேருக்கு கொஞ்சம் நஞ்சம் அந்த அரக்கன் இருக்குல்ல, உன்னாலையும் அந்த அரக்கனை அவன் வீழ்த்தி கொள்வான். அவனுக்குள்ள இருக்கிற அரக்கன் இருக்குல்ல, அவன் உன்கிட்ட இருந்து வாங்குற அந்த அலைவரிசையிலேருந்து அவனுக்குள்ள இருக்கிற அரக்கன் வீழ்ந்து போவான். அப்ப ஒரு திருவள்ளுவன் உருவானா அப்படின்னா, அந்த திருவள்ளுவன் பக்கத்துக்குள்ள உருவாகும் போது அவன் மனைவியும் திருவள்ளுவன் மாதிரி ஆயிட்டானா. வள்ளுவன் வாசகி அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே, ஒரு திருவள்ளுவன் உருவானது விசேஷம் கிடையாது, திருவள்ளுவன் போலவே திருவள்ளுவன் பொண்டாட்டி மாறிட்டாலாம் இந்த அலைவரிசையினால. இதுதான் அதுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய செயல் வடிவம். அது அந்த அவருடைய எழுத்து, அவருடைய தத்துவங்கிறத தாண்டி அந்த செயல் வடிவத்திலேருந்து, அவருடைய அலைவரிசையிலேருந்து ஒரு பெண்ணுக்கு இல்ல, அப்ப எத்தனையோ லட்சம் பெண்ணுக்கு அந்த காலகட்டத்துல கிடைச்சிருக்குங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. அப்ப கூட ஒரு சின்ன பணிவிடை செய்த பெண்ணுக்கு தன்னுடைய எழுத்தையோ தன்னுடைய ஞானத்தையோ சொல்லி கொடுக்கல, ஆனா அந்த அம்மாவே மாறி போனுச்சுன்னா பாத்துக்கோங்க. அப்ப ஒரு குரு சேவைங்கிறது என்னன்னா, ஒரு குரு கூட இருக்கிறது என்னன்னா, ஒரு ஆசிரமத்துக்குள்ள இருக்கிறது என்னன்னா, நீயே மாறி போயிடுவ. ஒரு நாள் உனக்கே தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. திருவண்ணாமலையில இருக்கிற ரமணர்னு சொல்லக்கூடியவரோ, யோகிராமோ, இன்னும் எத்தனையோ பேர் இந்தியாவுல உலகத்தை தோன்றுவாங்க, அத்தனை பேர்த்துக்கிட்டையும் கூட இருந்தவங்க அவங்க நிம்மதியை நிறைய பேர் குலைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்களுக்கே கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க. கூட இருந்துகிட்டே சும்மா சாமிங்கிறது, குருங்கிறது, ஐயாங்கிறது, அதுங்கிறது சொல்லிக்கிட்டு ஏதாவது தேவையற்ற வேலைகளை பார்க்கறது, தேவையற்ற பேச்சுக்களை பேசுறது, நேரடியாக அவங்களை நேரடியா துன்பப்படுத்துறது. அவங்க கூடயே இருந்துகிட்டு அவங்களே பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க, அவங்க கிட்டே போய் நின்றுட்டு, இது இங்க இல்ல எல்லா இடங்களையும் நடந்திருக்கு. விவேகானந்தர் கூட இருந்து பயணிச்சு ஒரு லண்டன்லயோ ஆஸ்திரேலியாவிலயோ தெரியல, ஒருத்தர் லண்டன்ல தான் நினைக்கிறேன், இவருக்கு எதிராக ஒரு பெரிய கட்டுரையே எழுதியிருக்கிறார். அவரு தான் இந்த ராமகிருஷ்ணர் மடம்னு இன்னைக்கு ஒண்ணு இருக்குல்ல, அந்த இடத்த வாங்கி கொடுத்தவர் அவர் தான். அந்த இடத்த வாங்கி கொடுத்தவர் அவர் தான். விவேகானந்தரை பத்தி எதிராக பெரிய கட்டுரை எழுதினவரும் அவர் தான். அவர் என்னன்னா இந்த பிரம்ம சமாச்சாரத்துல முன்னாடி இருந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரு வேற ஒரு இயக்கத்துல இருந்தாரு. விவேகானந்தர் மேல இருக்கிற ஈர்ப்பு, விவேகானந்தர் மேல இருக்கிற பேச்சுல இருக்கிற அந்த துடிப்புல விவேகானந்தர் கூட பெரும் பணியை விவேகானந்தரோட இணைஞ்சு செஞ்சிருக்கிறாரு. அப்ப அங்க இருக்கிற கங்கை கரை பக்கத்துல இருக்கிற விவேகானந்தர் ராமகிருஷ்ணருக்கு அந்த ஆசிரமம் உருவாக்கி இருக்கிறாங்களா, அந்த இடத்தை அவருடைய ஒரு செல்வத்திலிருந்து ஒரு பெரும் தொகையில கொடுத்து வாங்கி அவங்களுக்கு பத்திரம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்ப ஒரு ஸ்டேஜ்ல விவேகானந்தர் அவரை அனுசரிக்கிறாரு, இவரு அவரை எதிர்க்கிறாரு, அந்த முரண்பட்டு போறாங்க. அப்ப ஒரு ஞானி அவரை எந்த சூழல்லையும் வெளியில விடக்கூடாதுன்னு அனுசரிக்கும் போது கூட அவர் வெளியில போய் விவேகானந்தருக்கு எதிராக பெரிய கட்டுரையே எழுதுறாரு. ஆனா அந்த கட்டுரையும் அந்த எழுதப்பட்டவரும் அந்த பத்திரிகையும் இந்த உலகத்துல இல்ல, ஆனா விவேகானந்தர் இருக்கிறான். அப்ப நீங்க அங்க ஞாபகம் வச்சுக்கணும், இன்னைக்கு ராமகிருஷ்ணர் இடத்துல உட்கார்றதுக்கு காரணமான ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனா அவரு வரலாறுல இல்லாம போயிட்டாரு. அப்ப நீ எவ்வளவு பெரிய புனிதமான காரியத்தை இந்த இடத்துல இருந்து செஞ்சா கூட, நீ ஒரு இடத்துல தீமையை பரப்பிட்டன்னா, நீ வாழ்ந்து நீ பிறந்ததுக்கு அர்த்தம் இல்லாம இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணா, உன் அடையாளத்தை அழிச்சு விடும். உன் அடையாளத்தை அழிச்சு விடும். நீ 50 நாள் சாம்பார் வாளி தூக்குறது முக்கியம் கிடையாது, சாகுற வரைக்கும் நீ ஒரு தப்பான அலைவரிசையை பரப்பிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அந்த அலைவரிசையை நீ பரப்பிட்டன்னா உன் வரலாறு அழிஞ்சு போயிடும். அங்க குரு அழிக்கிறாருன்னு தவறான கணக்கு போடுறாங்க எல்லாரும். குரு அழிக்க மாட்டாரு. இந்த பிரபஞ்சமே என்ன பண்ணுனா, இப்படி ஒருத்தன் தோன்றியதற்கான ஒரு சூழலே இல்லாம அதை ஆக்கிவிடும். அப்புறம் அங்கொன்று இங்கொன்று தெரிகிற மாதிரி ஒரு வாய்ப்பை தான் அது உருவாக்கி கொடுக்கும். புரியுதுங்களா? அப்ப இது எவ்வளவு பெரிய செயல் வடிவம் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். அப்ப யாரு எந்த சூழல்ல வேணாலும் அந்த மாயை வந்துட்டா, ஒரு தாய் கூட மகனுக்கு எதிராக போயிடுவாளாம்.
புரியுதுங்களா? ஒரு மகன் கூட தகப்பனுக்கு எதிராக போயிடுவானாம். மாயை வராத வரைக்கும் தப்பிச்சிட்டோம். அந்த மாயை வந்துச்சுன்னா, நீ என்னப்பா பெரிய ஆளு, உன்னோட எனக்கு எல்லாம் தெரியும், நான் வந்து என்ன பார்க்காத விஷயமா நீ பாத்துற போற, இது என்ன பெரிய போதனை பண்ற அப்படின்னு கூட சொல்லிடுவாங்களாம். புரியுதுங்களா? அப்ப எல்லாரும் பயப்படுறது எதுக்குன்னா, இறைவா எந்த சூழல்லையும் சின்னவங்களோ பெரியவங்களோ எதிர்த்துடவும் கூடாது, அவசரப்பட்டு நான் பேசிடவும் கூடாது. அந்த மாயையை மட்டும் எனக்கு கொடுத்துடாத. சமயத்துல நீயே கூட எதிரில் நின்றோ உன்னை தெரியாம நான் பேசிட்டேன்னா சிக்கலா போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா பேரும் என்னன்னா, முதல்ல ஒருத்தருக்கு நிதானம்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மதி மயங்கி போய் பேசக்கூடாது, எப்படி வேணாலும் வாழக்கூடாது, என்ன வேணாலும் செய்யக்கூடாது. இந்த உணவு கொடுக்குற இடத்துல, உணவு சாப்பிட்ற இடத்துல ரொம்ப கான்சியஸா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். தியானம் பிச்சுக்கிட்டு வருது, இந்த புட்டுக்கிட்டு வருது, பாடல்ல படுத்துக்கிட்டு வருதுங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீ எப்படி நடந்துக்கிற, எப்படி வாழ்ற ரொம்ப முக்கியம். நாம சொல்லித்தரது ஒவ்வொரு இடத்துக்குள்ள என்னன்னா, எப்ப வேணாலும் நீ தோத்து போயிடுவ, எப்ப வேணாலும் தோத்து போயிடுவ. ஆனா விசேஷமான தோல்வி எது தெரியுமா? என் கூட இருந்து தோத்து போயிடுவ. அப்ப ஒருத்தர் இருந்தும் அங்க தோத்தான், ஒருத்தர் ஒரு பொருளை கிடைத்தும் ஒருத்தன் இழந்தான், வரத்தை இழந்தான் அப்படிங்கிறதுக்கு அதான் பொருள். ஒரு குரு கிட்ட இருந்து மாண்டு போனவன் தான் அதிகம். ஒரு குரு கிட்ட இல்லாம வாழ்ந்தவன் 1000 பேர் இருக்கிறான். ஒரு குரு கிட்ட இருந்து நீ எந்த வரலாறு வேணாலும் எடுத்து படிச்சுப்பாரு, குரு கிட்ட இருந்து மாண்டு போனவன்கள் நிறைய பேர் இருக்கான். புரியுதுங்களா? குரு வந்து எனக்கு நீங்க எதுவும் ஹெல்ப் பண்ணலைங்க, எனக்கு எதுவும் நீங்க செய்யலைங்க, எனக்கு எதுவும் நீங்க சக்தியை கொடுக்கலங்க, இந்த அவருக்கு சக்தி கொடுத்தீங்க, இந்த இவருக்கு சக்தி கொடுத்தீங்க, எனக்கு கொடுத்தீங்களா, அதனால அவர் மேல வருத்தங்க, நான் அவர் வந்து பார்க்க மாட்டேங்க அப்படின்ட்டு போயிடுவான். அப்ப அங்க என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நிமிடமே அவனுக்குள்ள இருக்கிற அலைவரிசை அப்படியே விலகிடும், இயற்கையா விலகுங்க. ஏன்னா அந்த அலைவரிசை என்னன்னா, அந்த குருவை எதுக்கல, அந்த குருவே அந்த அலைவரிசை தான். அது அந்த வினாடியே நீ பயன்படுத்துற சொல்லால அப்படியே விலகும். விலகி வந்து வெளியில நின்னுட்டா காலம் ரொம்ப மோசமாயிரும். தயவு செய்து ராமகிருஷ்ணருடைய வரலாறுல படி, ராமகிருஷ்ணர் கூட்டிட்டு வந்த ஒரு பையன் ராமகிருஷ்ணரை ஒரு நாய் மாதிரி வழி நடத்துறான். அந்த காளி கோயில அவன் கைப்பற்றி அவன் கைக்குள்ள கொண்டாந்துட்டான். அப்ப அவரை தவிக்கிறாரு, அவனையும் எதுக்கல. அவர் எப்படி டீல் பண்றாங்கன்னா, நிறைய பேர் ராமகிருஷ்ணரை எப்படி டீல் பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவர் ஒரு பைத்தியம் மாதிரி டீல் பண்ணியிருக்கிறாங்க, அவர் ஒரு இயலாமையில் இருக்கிற மாதிரி டீல் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு ஒன்றும் சூதுவாது புரியல, அவர் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று கொடுக்குறாரு, அவரை நம்ம கைட் பண்ணுவோம், கொஞ்சம் ஐடியாலாம் கொடுப்போம் அப்படின்னு கைட் பண்ணியிருக்கிறான். அவருக்கு முதல் முறையா தியானம் சொல்லி கொடுத்த ஒரு அம்மா கூட, நான் தாங்க எல்லாம் இருக்கு, நான் தான் எல்லாமே, அவரு கூடயே இருந்த எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அந்த கடைசியா வந்து அவருக்கு ஒரு தீட்சை மாதிரி ஒருத்தர் கொடுத்து ஒரு உயரத்தை கூட்டிட்டு போறாரு. அவரையே எனக்கு தெரியாத விஷயம் அவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு அந்த அம்மா வந்து அவர்கிட்ட போய் சண்டைக்கு போகுது. நான் தான் உன்னை உருவாக்குனேன், இவன் என்ன உனக்கு, இவன் வந்தாலும் என்ன பண்ணிடுவானா, செஞ்சிருவானா? அப்ப அவரு பிரம்மத்தை கேட்டு முடிவெடுத்தார். இந்த சுத்தி இருக்கிற சூழலுக்கெல்லாம் வரும்போது பிரம்மமாக இது இருந்ததுன்னா காளி. அப்ப காளி கிட்ட எதுவா இருந்தாலும் கேட்டு, நான் எதுவும் செய்ய முடியாது, என்னை நீ வழிகாட்டு அப்படின்னு அவரு சரணாகதியை காளி மேல போட்டுட்டு தன்னையே சரணாகதியாக காளி கிட்ட தூக்கி போட்டுட்டாரு. ராமகிருஷ்ணனே ஒருத்தன் கிடையாது, தாயே நான் உன்னுகிட்ட தூக்கி போட்டுறேன் உன் காலடியில, நீ என்னை பார்த்துக்க தாயே அப்படின்னு சொல்லோன்னுதான் அந்த அம்மா கைட் பண்ணுது. அப்ப அந்த நாய் மாதிரி ட்ரீட் பண்ண அவன் ஒரு நாள் அந்த கோயிலோட நிர்வாகமே அந்த ராமகிருஷ்ணரோட இருந்தாங்க, அவனை தூக்கி வெளியில எறிஞ்சிட்டாங்க. அப்ப அவன் கோயிலுக்குள்ளே வரக்கூடான்ட்டாங்க. அப்ப அவன் வந்து ராமகிருஷ்ணரை கூட பார்க்க முடியல. அப்ப மாயை எப்படியாப்பட்ட விஷயம். ஒரு நாள் ராமகிருஷ்ணரை வெளியேற்றுறதுக்கும் அந்த நிர்வாகம் முடிவு பண்ணுது. அப்ப வேற வழியே இல்லாம சரி கொஞ்சம் இப்படி இருந்துட்டு போகட்டும் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. ஒரு இடத்துல அந்த பையன் மேல இருக்கிற கோவத்துல இவரு மேலையும் அவங்களுக்கு பெரிய உணர்வுகள் இல்லை. அப்ப அந்த அம்மா, அந்த தூக்கி போட்ட பையன், இவங்க எல்லாம் ராமகிருஷ்ணரை உணராமே ராமகிருஷ்ணரோட வாழ்ந்தவங்க. அப்ப ராமகிருஷ்ணரை வந்து உணரவே முடியல. நீங்க ஓப்பனா சொல்ல போனா விவேகானந்தரால கூட ராமகிருஷ்ணரை உணர முடியலங்க. ராமகிருஷ்ணரை உணர முடியாம விவேகானந்தர் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 100 தடவை தடுமாறி இருக்கிறார். கிட்டத்தட்ட விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணரை 90 வாட்டி சந்தேகப்பட்டிருக்கிறார். 90 டைம், 90 டைம் இவருக்குள்ள சக்தி இருக்கா, இவருக்குள்ள சக்தி இருந்தா ஏன் இப்படி நோயை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, இவர் என்ன செய்வாரு, இவர் உண்மையிலேயே ஒரு கரெக்ட் தானா, இல்ல மனநிலை பாதிக்கப்பட்டவரா, இப்படிலாம் ஒரு ஸ்டேஜ்ல தான் அவருடைய எங்கன்னா அவருக்கு ஞாபக சக்தி கிடைக்கும் போது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் வந்து உணர்ந்தாரு திருப்தியானார்லாம் இல்ல, ராமகிருஷ்ணர் அவரை கொண்டாடுறாரு. எப்படி நிதாண்டா எல்லாம் அப்படின்னு கொண்டாடுறாரு.
இந்த ஆள் வந்து கடுப்பாகுறாரு. இவர் ஏதோ மிகைப்படுத்தி பேசுறாரு. நம்மளை வந்து நம்மளே கொலகிரியில இருக்கிறோம், குடும்பம் சூழல்னு, நீ ஆள பிறந்தவன், நீ அவன்டா இவன்டாங்கிறாரு. இவருக்கு ஒண்ணுமே மாறவும் மாட்டுது லைஃப்ல. வீட்டுல போனா அழுவ, வீட்டுல போனா கொடுமை, வெளியில வந்தா கொடுமை. ஆனா இவர் வந்து கல்கண்டு ஊட்டுறாரு, பால் ஊட்டுறாரு, தயிர் ஊட்டுறாரு, வந்துட்டியா நீ உன்னை பார்க்காம அப்படின்னு இவர் பண்ற பிஹேவியர் எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு மிஸ்பிஹேவியர் மாதிரி இருக்கு, பயமா இருக்கு. அப்ப ஒரு ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னா, விவேகானந்தருக்கு அந்த ஞாபக சக்திங்கிற அந்த யானை பழம் கிடைக்கும் போதுதான் அவருக்குள்ள அந்த கிரகிக்கு தன்மை கிடைக்க அவர் குரு இல்ல காடுங்கிறத அப்பதான் உணர்றாரு. அந்த நோ குரு அந்த காளியோடைய அலைவரிசையாகவே பிறந்திருக்கிறாரு. வேற ஒரு அலைவரிசை, ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு அலைவரிசைங்கிறத ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த உணரும் தன்மையில அவர் உணர்ந்தும் போது, ஒரு இடத்துக்கு மேல அவர் எப்படி ஆயிட்டாருன்னா, ராமகிருஷ்ணர் அவர் எப்படி சந்தேகப்பட்டாரோ அதே மாதிரி அவரை சுத்தி நிறைய பேர் சந்தேகப்பட்டாங்க. இவர் உண்மையான குரு தானா, இவர் என்ன, இவரை பத்தி நிறைய, அவர் நான்வெஜ் சாப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவர் மேல ஒரு பிழை, அவரே வந்து ஸ்மோக் பண்ணியிருக்கிறாருன்னு அவர் மேல ஒரு பிழை, ஏகப்பட்ட ஒரு 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 குற்றச்சாட்டுகள் இருக்கப்பட்டது கூட அவர் ஒரு இடத்துல கூட மூஞ்சி சுளித்து முகம் அந்த இதாகி கோவப்பட்டிருக்காரு, எல்லாமே எமோஷனா இருக்கிறாரு. ஆனா ஒரு இடத்துல கூட அவர் செய்தத பிழைன்னு பிரபஞ்சமோ அவருக்குள்ள இருக்கிற அலைவரிசையோ அதை சொல்லலை. ஏன்னா அந்த இடத்துக்குள்ள நீ அதை கடக்கணும் அப்படிங்கிறதா சொல்லி கொடுத்துருக்கு. அந்த இடத்த நீ அப்படிதான் கடக்கணும். ஆனா முற்றிலுமாக உன்னை தவறா போறதுக்கான வாய்ப்புகளோ நீ செஞ்சது தவறு அப்படிங்கிறதுக்கான சூழல் இல்லை. அந்த இடத்த நீ அந்த மாதிரிதான் கடப்ப, அந்த மாதிரிதான் கடக்கணும். இப்ப நம்ம இருக்கிறோம்னா நம்மளை சுத்தி இந்த மாதிரிதான் இருப்பாங்க. நம்ம நடுவுல இருந்துகிட்டு இந்த தண்ணி வந்து அந்த கரையில மோதும், அந்த கரையில மோதும் போது குருவோட ஆசீர்வாதம் கிடைச்சிச்சுன்னு அவங்க கத்துறாங்க. இந்த கரையில உள்ளவங்க அங்க மட்டும் மோதுதே, தண்ணி இங்க வரலையேன்னு இவங்க கிட்ட இருந்து கத்துறாங்க, அனுப்புங்க தண்ணி அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. அப்ப எதிரில் இருக்கிறவன் இந்த பக்கம் 4 மூலையில இருக்கிறாங்கல்ல, அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல குருவை விட்டுட்டாங்க, தண்ணி அனுப்புங்கன்னு ஆசீர்வாதத்துக்குள்ளே தவிச்சிட்டு கிடக்குறாங்க. அப்ப இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஒரு கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டே அலைய முடியாதுல்ல. ஒரு குருங்கிறது ஒரு அலைவரிசை, தோன்றி வரும், வந்துட்டு எப்ப மறையுதுன்னே தெரியாது. ஆனா அதை ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரியும் அதை ஒரு ஸ்கூல் ஆயா மாதிரி டீல் பண்ணா அது சரியா இருக்குமா? நிறைய இடத்துக்குள்ள என்னன்னா, ஒருத்தர் சமயத்துல பேசவே மாட்டாரு, சமயத்துல பேசுறாருன்னா அவர் ஆயா மாதிரி டீல் பண்ணக்கூடாது. அவர் ஆயா மாதிரி இந்த எனக்கு அந்த பிரச்சனை, இந்த சட்டியில ஓட்டை வந்துருச்சு, அந்த வீட்டுல அங்கன வந்து தண்ணி ஒழுகிட்டே கிடக்கு, அங்கன வந்து புட்டுக்கிட்டு உழுவுது, இதெல்லாம் வந்து ஒருத்தட்ட பேசவே கூடாது. அடிப்படையா அதெல்லாம் பேசக்கூடாது. மௌனத்துல ஆழ்ந்து போய் அவர்கிட்ட இருந்து வெல்லணும், அவர்கிட்ட இருந்து அதை வாங்கணும். அவரே தெரிந்து உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு சூழல் உருவாக்குவார். உன்னால தவிர்க்க முடியல, உன்னால ஒரு வேலையை எப்படி கையாளன்னு தெரியலன்னா ஒரு வாய்ப்பு உனக்குள்ளே என்னன்னா, நீயே கேளு அப்படிங்கிற வாய்ப்பை நானே உருவாக்குவேன். நீயே கேளு நான் அப்படிங்கிற, நீ கேட்கற இல்ல, அந்த கேட்கறதுக்கே அந்த சூழலை வந்து நான் தான் உருவாக்கி கொடுத்துருக்கிறேன். நீ கேளு, நீ இந்த இடத்துக்குள்ள நீ தடுமாறி நீ வந்து ஸ்டடி பண்ண முடியாது, நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன். ஆனா 90 விழுக்காடு பேரு நாம சொல்லி அந்த அந்த அலைவரிசையை கொடுக்காம அவங்களே தன்னைத்தானே புலம்புறாங்க, தன்னைத்தானே விஷயம் பண்றாங்க. அப்போ ஒரு குருவோட இருக்கணும். நம்ம வந்து எங்கேயாவது வெளியூர் போயிடக்கூடாது, வெளிநாடுகளுக்கு போயிடக்கூடாது, நம்ம கூட இவரு கூடவே நம்ம இருக்கணும், இல்ல நம்ம இருக்கிற ஏரியாக்குள்ளேயே அவர் இருக்கணும். அப்ப இப்பதான் நமக்கு ஒரு புது நம்பிக்கையே பிறந்திருக்கு. இந்த நேரத்துல இவர் வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போயிட்டாருன்னா நாம என்ன ஆகுறது, நம்ம லைஃப் ஸ்டைல் என்ன ஆகுறது, அப்படியெல்லாம் ஒரு அலைவரிசையை பரப்பக்கூடாது. ஒரு குரு என்பது ஒரு பெரிய வேள்வி, பெரிய அந்த வேள்வி, அந்த நெருப்பு மாதிரி அவர், அந்த நெருப்பு மாதிரி இருக்கிறவரை நம்ம போய் ஒரு சின்னோண்டு விஷயத்த வச்சு அந்த நெருப்பை போய் கட்டுப்படுத்திட முடியுமா? 140 கோடி பேர் ஒன்னா உட்காந்து தியானம் பண்ணி ஒரு அலைவரிசை எடுத்துட்டு வந்தா கூட என் 2 முடிய கூட அசைக்க முடியாது. நான் என்ன ஒரு விஷயத்துக்குள்ள இருப்பேன் அப்படின்னு தெரியாது. ஏன்னா ஒரு யுகத்துக்குள்ள எதிர்த்து போராடக்கூடியவனுக்கு எவ்வளவு பெரிய அலைவரிசை இருக்கும். அப்ப மனித தன்மைக்குள்ள இருந்து 140 கோடி பேரை ஒன்னா உட்காந்து தியானம் பண்ண, நான் இந்த பக்கம் 2 என் முடியை மட்டும் எடுத்து வச்சுட்டு போறேன். இந்த 2 முடி வந்து 140 கோடி பேர்த்தோட தியானத்தை முறையடிக்கும், எதிர்த்து போராடும்.
அப்ப ஒரு குருவோடைய வேள்வி நீ தீர்மானிக்கிற, சாதாரணமா தீர்மானிக்கிற. அப்ப அவர் உலகத்துக்காக ஒரு பணி செய்ய வந்திருக்கிறாரு. உலகத்துக்காக போறவர் போய் நீ இந்த ஊரை விட்டு போயிடக்கூடாது குருநாதர், அங்க போயிடக்கூடாது, இங்க நடந்துடக்கூடாது, அந்த ஊருக்கு போயிடக்கூடாது, நம்மளே திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நீ ஒரு தியானம் பண்ணி நான் ஒரு அலைவரிசை அமைச்சுக்கிட்டே இருக்கிறேன்னா, அலைவரிசையாகவே வாழ்றவன் நானு. உன் அலைவரிசை என்னுடைய சிறு முனைக்கு கூட வரணும்னா என் அனுமதி கேட்டுதான் வரணும். புரியுதா? அந்த குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டு சமயத்துல உன் அலைவரிசையும் இப்படி வா வா வரியா அப்படி வா அப்படிங்கிற நினைச்சுக்கிட்டு போயிடுவான் ஒரு குரு. அப்ப அவ்வளோ பெரிய சூழல்லாம் இருக்கு. அப்ப மக்களுடைய அறியாமை எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த உலகத்துல இப்போ உன் சகோதரன், உன் தாய் அமெரிக்காவில் இருக்கிறா, தவிக்கிறா. இப்ப நான் அமெரிக்காவுக்கு போறேன்னா உன் தாய் மட்டும் இல்ல, அங்க எத்தனையோ தாய்களுக்கும் இந்த அலைவரிசையை ரொம்ப எளிதா பக்கத்துல இருந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவேன். அப்ப உன் தாய் அங்க இருக்கும்போது ஐயா போனா அங்க நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப உன் தாய் அங்க இல்லைன்னா நானும் என் தாய் இங்கேயே தான் இருக்கிறோம், எங்களுக்கு மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு விதமான ஆசை தானே, இது ஒரு விதமான கற்பனை தானே. இப்ப எல்லா மதமும், எல்லா மொழியும், எல்லா மக்களும் நமக்கு உரியவங்கன்னு நீங்க எப்ப பார்க்கணும்ல. எல்லா மக்களும் நம்ம மக்கள் தானே. இந்த தேசம், இந்த உலகம், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரான்ஸ் தனித்தனி பேர் வச்சிருக்கிறான். ஆனா எல்லா உயிர்களும் அலைவரிசையால உருவானது. எல்லா உயிர்களும் ஒரு அலைவரிசையால உருவானது, ஒரு பிரம்மத்தால உருவானது. இங்க நாடு தனியா இருக்கு, மொழி தனியா இருக்கு, இங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் அதிபர்கள் தனியா இருக்கிறாங்க. ஆனா இந்த இத்தனை கோடான கோடி உயிர்களையும் ஒரு பிரம்மத்தால உருவாக்கப்பட்டிருக்கு, ஒரு அலைவரிசையால உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப எல்லா உயிர்களுக்கும் ஏதோ ஒரு இடத்துக்குள்ள ஒரு சொல்யூஷனை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒரு குரு கிட்ட இருக்குமா இருக்காதா? அப்ப ஒரு குருவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கட்டளை என்ன? அப்ப அந்த கட்டளையை ஏத்து அவர் வேலை செய்ய போகும்போது அவர் கூட இருக்கிற மாணவர்களே, அவரு கூட இருக்கிறவங்களே அதுக்கு எதிரா போய் தியானம் பண்றேன், நான் போய் ஒரு அலைவரிசையை பரப்புறேன், நான் போய் குருவை தடுக்க போறேன், குரு இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்றதோ, பேசுறதோ, விவாதிக்கிறதோ, இந்த மாதிரி யோசிக்கிறதோ எவ்வளவு பெரிய தவறு, எவ்வளவு பெரிய இயலாமை. இதெல்லாம் தவிர்க்கப்படணும். இதெல்லாம் சரி கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். உனக்குள்ளேருந்து மாற்றங்கிறது என்னன்னா, நீ மாறுறதுக்கு ரொம்ப கடினம். அப்ப நீ மாறுற வரைக்கும் காத்திருக்கப்படணும் அப்படிங்கிறத கூட நீ புரிஞ்சுக்க மாட்டுற. தொடர்ந்து நம்ம ஏன் ஒரு குருவை பார்க்கிறோம்? தொடர்ந்து நாங்க ஏன் தியானம் பண்றோம்? தொடர்ந்து நாங்க தியானம் பண்றோம். நீயும் தியானம் பண்ற, நானும் பண்றோம். ஏன் பண்றோம்னா, இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கு. எங்களுக்கே தூரம் காட்டுது. போகும்போது அப்ப நாங்க போகணும்னா அந்த அலட்சியம் செலுத்திடாம அந்த பாதையில போய்கிட்டே இருக்கணும். அப்ப உங்களுக்குள்ள என்னன்னா, உள்ளுக்குள்ள மாற்றம் நடக்கணும்னா, அந்த மாற்றத்தை உருவாக்கணும்னா அந்த பாதையை விட்டு விலகாம குருவோட திருவருளால நீ போய்கிட்டே இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு குருவை அவர் பேசுறாரு, அவர் சொன்னாரு, இவர் சொல்றது இல்லை அப்படியெல்லாம் பேசக்கூடாது. எனக்குள்ள இருக்கிற அலைவரிசையை உன்னால இந்த யுகம்ல இன்னும் எத்தனை யுகம் அவதரிச்சாலும் பார்க்க முடியாது. எனக்குள்ள இருக்கிற அலைவரிசைய இன்னொரு அலைவரிசையா இருக்கிறது என்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுது. அப்ப என்கிட்டனா நாங்கன்னு இல்லை, அந்த அலைவரிசைக்குன்னு உரிய ஒரு செயல்பாடுகள் இருக்கு. ஒரு அலைவரிசைய இன்னொரு அலைவரிசை ரெஸ்பான்ஸ் பண்றது மட்டும் இல்லாம அது கிட்ட வர்றதுக்கு ரொம்ப யோசிக்குது. அப்ப ஒரு குரு கிட்ட பக்தி மட்டும் கிடையாது, பயம் இருக்கணும். ஏன்னா அந்த அலைவரிசைங்கிறது அதான் கடவுள்ங்கிறது சுட்டுவிடும். கடவுள் கருணை, அந்த மகிமை, அந்த மேஜிக் அதே நேரத்தில் அழிச்சுவிடும். அதனாலதான் காத்தல், படைத்தல், அழித்தல். அப்ப கடவுள் கொஞ்சம் வெகுண்டு எழுந்தாருன்னா மொத்தமா எரிச்சு போட்டு போயிடுவார். புரியுதுங்களா? அப்ப ஒரு அலைவரிசைய எப்படி பார்க்கணும், எப்படி டீல் பண்ணணும். அப்ப இந்த எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, அவர் என்னடா வயசு, அவரை வாயா போயான்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த மாதிரி இவர் பேசினாரு, இவர் சொல்றாரு, டெய்லி இவர் சொல்றாருல்ல, அதை கேட்டுதான் நாங்க இப்படி போறோம் வர்றோம். இப்படியா பேசுறது, இப்படியா சொல்றது? ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி 2 வருஷம் 3 வருஷம் என் கூட இருக்கிறாங்க, இப்படியா பேசுறது, இப்படியா சொல்றது? ஒரு உள்ள இருக்கிற அலைவரிசை யாருன்னு தெரியுமா? லாகிரிங்கிற மயாசாயரு, நீ நம்ப மாட்டேன், நான் போய் காசியில உட்காடுறேன், இப்ப கிடையாது, நான் ஆரம்பத்துல போய் உட்காரும் போது அதுல இருந்து ஒரு அலைவரிசை கும்பிடுது, உங்களை மாதிரி ஆளுங்க உட்காந்து தியானம் பண்ணக்கூடாது, எங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குது. எவ்வளவு பெரிய சோல் அது கேக்குது, என்ன தகுதி இருக்கு?
நீ நம்ப மாட்ட, பழனியில நான் போகாத ஜீவ சமாதியே கிடையாது. ஒரு இடத்துல கூட ஒருத்தன் கூட என்னை உட்கார வைக்க மாட்டான். நீங்க உட்காரக்கூடாது அப்படின்னு பதறத அந்த இடமே பதறும். புரியுதுங்களா? அந்த இடம் பதறும். அப்ப ஒரு அலைவரிசை எவ்வளவு பெரிய கேர்ஃபுல்லா டீல் பண்ணுது. ஒருத்தரை ஒரு அலட்சியமா டீல் பண்ணாம எப்படி பாக்குது. அப்ப கூட இருக்கிற நீங்க எல்லாருமே ஒரு சகஜங்கிறது உடல் சகஜம். ஆனா உள்ள இருக்கிற அலைவரிசையை ரொம்ப ரெஸ்பான்ஸா பார்க்கணும். ஒரு குருங்கிறது எதுக்கு நம்ம சொல்றோம்? குருங்கிறது அந்த அலைவரிசையை அப்படித்தான் அழைக்கணும்னு சொல்றோம். ஐயா வந்துட்டாரு, போயிட்டாரு, வருவாரு, இதெல்லாம் என்ன? குருன்னா குரு தான், அங்கதான் நிக்கணும் நீ. அதுதான் செயல் வடிவம். அப்ப அந்த ஒரு அலைவரிசையோட அதுதான் சவுண்டு. அதை அழைச்சா அதை அப்படி சொன்னாதான் அது சரியா இருக்கும். அதை விட்டுட்டு நிறைய பேரை நம்ம பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஏன் அப்படி பேசுறாங்க, அவங்களுக்கு தெரியல, தெரியாமையே அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அது மிகப்பெரிய பிழை ஏற்பட்டுரும், மிகப்பெரிய தவறு நடந்துரும். உங்களுக்குள்ளேயே நீங்க உங்களை அறிய முடியாம போயிடும். இவ்வளவு பெரிய செயல் இருக்கு. ஆமா, அதனால அதெல்லாம் சரி செஞ்சுக்கணும். மாணவர்களுக்குள்ள சரி செஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு 3-4 செக்ஷனா பிரிக்கப்படும். ஒருத்தர் அவருடைய இடத்துல இருந்து வேலை செய்யணும், ஒருத்தர் அவர் கூட டிராவல்ல வேலை செய்யணும், ஒருத்தர் தூரத்துல இருந்து அவருடைய குரலையோ அவருடைய எழுத்துக்களையோ கேட்டு வேலை செய்யணும். இப்படி பல்வேறுபட்ட டிராவல்கள்ல இருக்கும். ஆனா எல்லா பேருமே ஒரே விதமா அந்த பயிர் வளருங்கிறாங்க. கூட இருக்கிறவரும் சரி, தூரத்துல இருக்கிறவரும் சரி, எல்லா பயிர்களுமே கூட இருக்கிறதுக்கு சலுகை கிடையாது. தீவிரமான அந்த முன்ஜென்மத்தோட தொடர்புகளும், தீவிரமான ஏதாவது ஒரு செயல் இருந்தா அவருடைய பணி செய்யறதுக்கு இவங்க கூட இருந்தா நல்லா இருக்குங்கிறதுக்காகத்தான் அது என்ன பண்ணுது, அது தேர்ந்தெடுக்குது. இப்ப அவர் கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்ப நம்ம முதல் முறையா ஒரு அன்னதானத்தை தோற்றி வைக்கிறோம். அதுக்கு ஒரு பர்டிகுலரா ஒருத்தர் எதுக்கு வைக்கிறோம், எதுக்கு ஒரு செயல்பாடுகள் ஒருத்தர் வைக்கிறோம்னா நமக்கு ஃபேவர் எல்லாம் வைக்க முடியாது. அது தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறது. அது என்ன தேர்ந்தெடுத்திருக்கு? ஒருத்தர் இவங்க இந்த வேலையை செய்வாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அது உருவாக்குது. அப்ப ஒரு செயல்பாடுகளை அது உருவாக்கும் போது முதல் முறையா ஒரு குரு தோன்றி தன்னுடைய பணியை தொடக்கி வைக்கும் போது அவருடைய தோற்றப்பட்ட விஷயம் யாரால தோற்றி வைக்கப்பட்டதுன்னா அண்ட சராசரத்தால தோற்றி வைக்கப்பட்டது. அந்த அண்ட சராசரத்தால தோற்றி வைக்கப்பட்ட அந்த செயல் வடிவத்தை ஒரு மனிதனாகப்பட்டவன் அந்த தலைமை ஏற்று அந்த பொறுப்பை முதல் முறையா செய்யறான் பாரு. அவனுக்கு அந்த வாய்ப்பு வழங்கியிருக்கு பாத்தீங்களா? அது பிரபஞ்சத்தால கிடைக்கப்பட்ட வாய்ப்பு. அது சாதாரண வாய்ப்பு கிடைக்காது. புரியுதா? ஒரு கட்சி தலைவன் கொடுக்கிற பதவி இதெல்லாம் செல்லா காசு. புரியுதா? இன்னொருத்த உன்னை வெண்டுட்டு போயிடுவான், உன் திறமையெல்லாம் வீழ்த்திட்டு போயிடுவான். ஆனா ஒரு பிரபஞ்சத்தால கொடுக்கறது காலத்தால அழிக்க முடியாத ஒரு வரலாறு, ஒரு செயல் வடிவம். அப்ப ஒருத்தருடைய தோற்றுதல் ஒரு குரு இருக்கிறாருன்னா அவர் ஒரு எம்டினஸ். அப்ப இங்க இருக்கிற எல்லா செயலையும் ஒரு மாணவர்கிட்டையும் ஒப்படைப்பாரு. நீ இந்த மண்ணையும் இந்த இடத்தையும் பார்த்துக்க, நீ அந்த உணவை பார்த்துக்க, நீ அங்க வர்ற மக்களுக்கு தண்ணியை கொடு, நீ இந்த வேலையை பாரு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒண்ணு கொடுப்பாரு. அந்த ஒண்ணு கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா அந்த முப்பிறப்போட தொடர்புகள்ல இவன் வருவான், இவனுக்கான இந்த விஷயத்த நீ செஞ்சு கொடு அப்படின்னு நமக்குள்ள இருந்து உள் உணர்வுகளை கொடுக்கறதுனாலதான் அதை அவன்கிட்ட கொடுக்கறது. அப்ப அவன் கொடுக்க முடியாம தடுமாறும் போது சரி அவனால இவ்வளவு அந்த பொறுப்பை தாங்கக்கூடிய தகுதியும் திறமையும் இருக்கான்னு சோதிச்சு பார்த்தோம். ஒன்னும் பரவாயில்ல, அவனை தூக்கி கீழே போட்டுட்டு அந்த வரான் பாரு, இன்னொருத்தன் நான் அனுப்புறேன் பாரு, அவன்கிட்ட தூக்கி அதை கொடு. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்ம தானே இங்க இருந்தோம், ஏன் நம்மள மாத்திட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. மாத்தல, அந்த செயல் வடிவத்தை உங்ககிட்ட கொடுத்து பார்க்க சொல்லுச்சு. நீ கொடுத்தா தாங்குறியான்னா அப்ப கொடுத்து கூட தாங்க மாட்டற. அப்ப வெளியில போய் என்ன சொல்றேன்னா நான் இதையும் இன்னொரு விஷயத்தை சேர்த்து கூட பார்ப்பேங்கிற. ஆனா அந்த பொறுப்பை கொடுத்தா நீ ஓம் பொறுப்பை பார்க்காம இன்னொரு 4 பொறுப்பை சேர்த்து பேசிக்கிட்டு இருக்க. கருத்து பேசுற. கருத்து பேசக்கூடாது. ஒரு செம்மணன்னு ஒரு பொருளை கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி செய்யணும். ஒரு குருவோட புத்தகம் இருக்கு, இந்தப்பா அதை எழுதுப்பா அப்படின்னு கையில கொடுத்துட்டாங்கன்னா அந்த புத்தகத்தை தாண்டி நீ வெளியில எதுவும் போகக்கூடாது. அந்த குருவே எழுதுற மாதிரி அப்படியே அவரே நினைத்து அவரே கதின்னு அதுக்குள்ளே இருக்கணும், அதுக்குள்ளே இருக்கணும். அப்ப நீ அந்த செக்ஷனை விட்டு வேற எந்த செக்ஷன் யாரு எது கேட்டாலும் எனக்கு தெரியாதுங்க, நான் அதுக்குள்ள இல்லை, என் குரு இதுதான் கொடுத்துருக்கிறாரு, நான் இதுதான், அந்த கோட்டை விட்டு தாண்டக்கூடாது. ஆஞ்சநேயன் சக்தி வாய்ந்தவதான். எங்கேயாவது ஒரு இடத்துல என்னாலதான் ராமன் வாழ்றான்னு எங்கேயாவது சொல்லியிருக்கானா? அப்ப அந்த எண்ணம் தோன்றியிருந்தா என்ன பண்ணுவான்? ஆஞ்சநேயனே அழிஞ்சு போயிருப்பான்.
ராமன் சாதாரணவங்க, பாக்குறதுக்கே பாத்தீங்களா எப்படி இருக்கிறான், சும்மா அழகா. ஆஞ்சநேயன் கரடு முரடா எப்படி இருக்கிறான். அப்ப ஆஞ்சநேயன் தான் பலசாலி. ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல ஆஞ்சநேயன் நின்னு பார்த்திருக்கீங்களா, ராமன் காலுக்குள்ள உட்கார்றாங்க. அப்ப அவனுடைய பிளஸ் என்ன தெரியுங்களா, நான் வீரனுங்கிறத அவனுக்கு தோணக்கூடாது. தோணிட்டு அவன் தோத்துருவான். அப்ப உனக்கு என்னன்னா, நானும் ஒண்ணு தோணக்கூடாது. தோணா நீ தோத்துருவ. நான் தான், என்னாலதான் இது இயங்குது, நான் தான் இந்த இடத்த செயல்படுத்துறேன், நான் தான் தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிக்கிறேன் அப்படின்னு ஆஞ்சநேயன் தோணாதனாலதான் இன்ன வரைக்கும் ஆஞ்சநேயன் வரலாறா நிக்கிறான். அப்ப ஒரு கடவுள்கிட்ட இருந்து என்னன்னா, நாம செய்யறோம்னு நமக்கு தோணக்கூடாது. அந்த தோணாத எண்ணத்தை கொடு. நான் தியானம் பண்றேன், நானே மந்திரத்தை சொல்றேன், நானே இந்த கலையை கற்றுக்கொண்டு வந்து விட்டேன், நானே இந்த ஆசிரமத்தை வழி நடத்துகிறேன், நானே நிர்வாகம், இதெல்லாம் வரவே கூடாது. அப்ப கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் இதை செஞ்சேன்னே வரக்கூடாது. அப்ப அந்த நான் தோன்றாதனாலதான் தலை சிறந்தவனாக இந்த நிமிடம் வரை இந்த உலகத்தால் கொண்டாடப்படுகிறான் ஆஞ்சநேயன். அவ்வளோ பெரிய வீரம். அதனாலதான் ஆஞ்சநேயா உன் பலம் உனக்கு தெரியாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவனுக்குள்ள பிளஸ் என்ன தெரியுமா, என் பலம் எனக்கு தெரியாம வச்சதே என் தலைவன் ராமன் தான். ஒருவேளை என் பலம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நானும் ராவணன் மாதிரி ஆயிருப்பேன். தன் பலம் தெரிஞ்சதுனாலதான் கர்ணன் கிருஷ்ணனை எடுத்து சண்டை போட்டான். அப்ப நான் வந்துருச்சு அங்க, புரியுதுங்களா? அந்த நான் வந்துருச்சுன்னா அதான் கீதையோடைய போரே. நான் வந்துட்டதுனால கிருஷ்ணன் அவங்க கூட இருக்கிற படை எல்லாத்தையும் அடிச்சு வீழ்த்தோண்டா, எனக்கும் பெரிய வீரர் இருக்குடா, நானும் ஒரு கடவுள் தான்டா, நானும் ஒரு வேள்வி பண்ணுவோம் தான்டா. இதான் பெரிய புராணத்துல சிவனுக்கு எதிராக அவங்க மாமனார் வந்து தார்ச்சாயினியோட விஷயம், இந்த கதையெல்லாம் எழுதப்பட்டது என்னன்னா, அங்க நான். அந்த கதையோட நோக்கம் என்ன, சிவன் அப்படின்னு ஒரு கடவுள் இருக்கிறாரு, ஒரு தியானம் இருக்குல்ல, இப்ப நான் தியானம் பண்ணிட்டேன், நானே சிவன் தான்டா, அவன் என்னடா சிவன் அப்படின்னு சொன்னான்ல, அதான் நான். புரியுதுங்களா? இதேதான் பல பேர் வந்து மைத்திரியா வந்து சிவன் என்னடா மேல இருக்குல்ல ஆகாயத்துல, அதே மைத்திரியா நான் வந்து ஒருத்தர் உடம்புல இறக்கி இந்த உலகத்துல காட்டுறேன்டா, இந்த பிரம்ம சமாச்சாரம் சவால் விட்டு, இது பிரபஞ்சத்துக்கு சவால் விட்டு நான் ஒருத்தரை லான்ச் பண்றேன்னு போகும்போது, அவனை லான்ச் பண்ணும்போது அந்த ஆள் என்ன சொல்லிட்டான், நான் மைத்திரியாவும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, இந்த சொத்து இந்த சபையெல்லாம் கழிக்கிறேன், போடா களைச்சி விடுறேன் ஓடிட்டேன்னு சொல்லி நான் எங்கேயாவது ஒரு குடிசை கொட்டையில உட்காந்து பேசிக்கொண்டான்னு எல்லாத்தையும் கோட்டை உதறி போட்டு வெளியில ஓடியான்ட்டான். அப்ப அந்த ஆள் பேசல, இந்த பிரம்மம் பேச வச்சுச்சு. அந்த ஆள் மைத்திரியா கிடையாது, அந்த ஆள் சக்தி கிடையாது. அவரு வாயாலேயே உன்னை எல்லாத்தையும் உன்னோட செக்ஷனையே உடச்சு காட்டுறேன், உன் செக்ஷன் உன்னோட டிராப் உன்னோட குறுப்பு இருக்குல்ல, செங்கலா உருவுறேன் பாடுறா அப்படின்னு ஒவ்வொரு செங்கலா உருவுனாங்க. புரியுதா? எத்தனை கோடி தெரியுங்களா அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இவர் தான் மைத்திரியா அப்படின்னு ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியை கூட்டிட்டு போய் ஒரு பெரிய அரங்கத்துல உலகமே எல்லாம் வெள்ளக்காரன் பல கோடிகள் லான்ச் பண்றாங்க. அப்ப தத்தெடுத்து 2 குழந்தைய தத்தெடுத்து ஒரு குழந்தைய வளர்த்து, அப்ப என்னன்னா ஒருத்தர் பாக்குறாரு முதல் முறையா, அவருக்கு என்ன இருக்கு, அறியும் திறன் இருக்கு, இந்த பையனுக்குள்ள இறை அலைவரிசை இருக்கு, இவனுக்குள்ள மைத்திரியா இறங்கும், இவனை உருவாக்கணும்னா இவன் தான் உலகத்துக்கு மைத்திரியான்னு அறிவிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. பக்கத்துல அந்த லேடி அம்மா, அந்த அம்மா என்ன பண்ணுது, இவர் சொல்லிட்டாருன்னா, ஏன்னா இவரு தீர்க்கதரிசி மாதிரி இருக்கு. அப்ப அந்த தீர்க்கதரிசி சொல்றதை அவர் கேட்டுட்டு, அந்த அம்மாவுக்குள்ளேயும் ஞானம் இருக்கு, அந்த அம்மாவுக்குள்ள ஞானம் சொல்றதோட ஒரு அலைவரிசை இருக்கு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பிள்ளைய கையகப்படுத்துறதுக்கு வேலை என்ன பண்றாங்க, அந்த பிரம்மமே என்ன பண்ணுது, அவங்க அம்மா செத்து போயிருது, அதனால அவங்க அப்பா என்ன பண்றாரு, இந்த 2 பிள்ளையும் கூட்டி வந்து இவங்க ஆசிரமத்திலே கணக்கு பிள்ளை வேலைக்கு வர்றாரு. இப்ப இவங்க கிட்ட போய் 2 பிள்ளையும் தத்தெடுத்து அவன் என்ன பண்றான், ஒரு பையன் அந்த ஜிட்டு கிருஷ்ணமூர்த்திங்கிறவன் தம்பியோ கூட வந்தாதான் நான் வருவேங்கிறான். அப்ப 2 குழந்தையும் தத்தெடு, அக்ரிமெண்ட்டை போடு, கரெக்டா வந்து ஒரு விஷயத்த பண்ணி இந்த குழந்தைய கூட்டிட்டு போய் வெளிநாட்டுல உருவாக்கி பண்ணும்போது இவங்க பண்ற ட்ரைனிங்க குரங்கு வித்த காட்டுறதா அவங்க அப்பனுக்கு பிடிக்கல. அப்ப அந்த அப்பன் தீக்கு தரிசியா ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் நம்ம பிள்ளைய வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்றான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அவரு கோர்ட்டுக்கு போயிட்டாரு, என் பிள்ளைய கொடுத்துருங்க. அப்ப இந்த அம்மா என்ன பண்ணுது, லேடியா தத்தெடுத்துச்சுல, இந்த அம்மாவே போய் கோர்ட்ல நின்று வாதாடி இந்த குழந்தை எங்களுக்கு உரியது தானே, ஏன்னா அங்க அக்ரிமெண்ட் அவங்க வெள்ளக்காரங்க எல்லாம் தெளிவா அக்ரிமெண்ட் போட்டு அந்த கேஸையும் ஜெயிச்சு இந்த 2 குழந்தைகளும் தூக்கிட்டு போய் வெளிநாட்டுல படிக்க வச்சு இவனுக்கு தியானம், இந்த விஷயம், இந்த போதனைகள், இந்த உபதேசம் இது எல்லாம் கொடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பை உருவாக்கும் போது தம்பி சரியா வரல, அவன் இறந்து போயிட்டான். இப்ப இவரு வளர்றாரு, இவங்க நினைச்ச மாதிரியே மைத்திரியா மாதிரி ஒரு அலைவரிசை வருது, ஒரு தாக்கம் தாக்குது, அப்படியே குரோத்ல வரும்போது இந்த 2 பேருக்கும் பூரிச்சு போய் சந்தோஷம் தாங்க முடியல. அப்ப ஒரு ஸ்டேஜ்ல வரப்போறாரு ஒருத்தர் அப்படின்னு சொன்னோம்ல, அது பொய் கிடையாது, வந்துட்டார் அறிவிக்க போறோம் அப்படின்னா அதுக்கு பல கோடி ஃபண்ட் வந்து கலெக்ட் ஆயிடுச்சு. அப்ப பல நம்பர்ஸ்கள் கனெக்ட் ஆயிட்டாங்க.
அப்ப சபையில போய் அறிவிக்கிறாங்க. அப்ப அவரு அந்த ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அந்த அம்மாவை தாய்க்கு மேல வச்சிருக்கிறாரு. ஆனா அங்க நடந்த தகவல் இந்த சங்கத்தை எல்லாத்தையும் அவரே சொல்றாரு, நான் மைத்திரியாவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, இந்த சங்கம் அந்த காசெல்லாம் தயவு செய்து வாங்கிட்டு ஓடிருங்க, நான் ஒண்ணுமே கிடையாது, நான் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்ட்டாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க கும்பல் நினைச்சு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா மைத்திரையெல்லாம் கிடையாது, நீங்க தயவு செய்து அதெல்லாம் விட்டுருங்க போங்கன்ட்டு போயிட்டாரு. அப்ப அவரு தியாக பெருந்தன்மையோட சொல்லல. அந்த பிரம்மம் என்ன பண்ணுதுன்னா, நீயே டிசைட் பண்ண அப்புறம் நான் எதுக்குடா? அப்ப என்னுடைய அலைவரிசை இந்த உலகங்கிறது என்ன சாதாரண நினைச்சிட்டியா? நாங்க ஒண்ணுமே இல்லாத மாதிரி தாங்க இந்த பூமி இந்த ஆகாயம் எல்லாம் இருக்கும், ஒண்ணுமே இல்லாத மாதிரி அப்படியே இருக்கும். ஆனா அதை எதிர்த்து நீ ரியாக்ட் பண்ணனா ஒரு நாள் அது ரியாக்ட் பண்ணும் பாருங்க, மொத்தமா அழிச்சு போட்டுரும். ஒரு 10 நிமிஷத்து வேலை இல்லைங்க, நீ 100 வருஷம் செய்யறல்ல, அது 10 நிமிஷத்துல அந்த 100 வருஷத்து வேலையும் கொளுத்தி போட்டு போயிடும். அப்புறம் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி ஊரா போய் எல்லா இடத்துக்குள்ளேயும் பேசினாரே ஒஞ்ச, எல்லா விஷயமும் செஞ்சாரே ஒஞ்ச. அவர் என்ன பண்ணாருன்னா, உனக்குள்ளே ஒண்ணு வரும், சாமி கடவுள் போதனை இதெல்லாம் வச்சுக்காத, உனக்குள்ள ஒண்ணு தோணும், உனக்குள்ள ஒண்ணு இருக்கும், உன்னை பாரு, நீ உன்னைய நீ ஏமாத்திக்காத. அப்படிதான் அவரு உலகம் முழுக்க அவருடைய சத்சங்கங்கள் அவருடைய பேச்சுகள் இருந்துச்சு. எந்த புராணத்தை பத்தியும் எந்த இறைவனை பத்தியும் அவரும் கடவுள்னு சொல்லல, பிற கடவுள் இருக்கிறான்னு பேசல. இப்படி பேசப்பட்டதுலதான் அந்த ஸ்கூல் வச்சுக்கிட்டு அந்த மகேஷ் யோகியா, அவர் யாரு, அவரு இந்த ஜக்கி வாசுதேவ், யோகிராம் சுரத்குமார், இன்னும் ஏகப்பட்ட பேரு இந்த ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியால ஈர்க்கப்பட்டு வளர்ந்தவங்க தான் அவங்கெல்லாம். இவருடைய செக்டர்ல இருந்து தான் சத்சங்கத்தை எப்படி பண்ணணும், எப்படி கண்டக்ட் பண்ணணும், ஒரு ஸ்பிரிச்சுவலை எப்படி பேசணும், அந்த விஷயத்துல தத்துவத்தை எப்படி பண்ணணும், ஒரு ஸ்கூல் கல்விகளை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கறதெல்லாம் இங்க இருந்து உருவப்பட்டதுதான். இப்ப இவர்கிட்ட இருந்து உருவிக்கிட்டு தான் ஏகப்பட்ட பேரு இந்த மகாவதார் பாபாவுடைய சீடர்னு சொல்லி ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, அந்த ரிஷிகேஷ்ல அந்த விஷயங்கள்லாம் எழுதியிருக்காரு பாருங்க. அவரும் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட ஃபாலோவர்ஸ் தான். இப்ப ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட ஃபாலோவர்ஸ் தான் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு ஏறத்தாழ ஒரு 40-45 பேர் ஆசிரமம் வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இவங்க எல்லாருமே ஞானம் பெற்றவங்க கிடையாது, போய் ஃபாலோவர்ஸ் இவங்களோட ஃபாலோ பண்ணி இந்த விஷயத்துக்குள்ள இருந்து இங்க இருந்து கிரகிச்சு இவங்க ஒரு தியானத்தை போய் கண்டுபிடிச்சு இந்த புதையல் எடுக்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதுதான் அந்த மைத்திரேயா டேம்சன் தான். அந்த மாதிரி ஒண்ணு எடுத்து ஒரு சிவலிங்கத்தை வச்சுக்கிறது, ஒரு ஆசிரமத்தை பரப்புறது. இந்த மகேஷ் யோகியோட இருந்தவர் தான் அங்க நீங்க ரவிசங்கர் கர்நாடகாவில் இருக்கிறவர் இருக்காருல்ல, அவரும் அவரோட இதுதான். இப்ப முழுக்க பாத்தீங்கன்னா ஓசோ, ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி, இன்னொரு 4 பேர்த்தோட வடிவம் தான் நம்ம ஈசா நம்ம அவருக்கார ஜக்கி வாசுதேவ் அவர் எல்லாம். அப்ப அவருடைய கல்வி அவரோட போதனை அங்க இருக்கிற எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு எடுத்து பார்த்தேன்னா, இங்க இருக்கிற நான் ஒரு 10-15 புக்கு தர்றேன், அவருடைய திட்டம், அவருடைய தியானம், அவருடைய ஆசிரமம், தியான லிங்கம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தேன்னா இந்த 10ஐயும் பொருத்தி பார்த்தோன்னா ஒன்னா இருக்கும். 10ல இருந்து ஒரு கண்டென்ட்டா உருவி எங்க போட்டு வச்சிருக்காப்ல அப்படிங்கறத நீங்க எல்லாமே எடுத்து கிளியரா வாட்ச் பண்ணிடலாம். புரியுதா? அவர் கொடுத்த சம்யமா தியானம், அவர் கொடுத்த மந்திரம், அவர் கொடுத்த தியானம், அவர் கொடுத்த செயல், அவர் கொடுக்கிற கல்வி, இது எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அப்ப அவர் கொடுக்குற இந்த மோதிரம், அப்புறம் காலில் இருக்கிற பாத குடரை வச்சு தியானம் பண்ணிக்க, அந்த பூஜை பண்ணிக்கன்னு சொல்றது. அப்புறம் அந்த பக்கம் இன்னொரு அம்மாவை வச்சுக்கிட்டு என்ன லிங்கம் பைரவி லிங்கம்னு அது ஒரு பக்கம் நடக்கிறது. இதெல்லாம் எங்கேருந்து பிறந்துச்சு? இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இதோட வடிவம் எல்லாம் என்ன? தன்னை அனலைஸ் பண்ணியிருந்தாருன்னா அவர் இந்த வடிவத்துக்குள்ளே இருந்திருக்க மாட்டாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மனிதனை அனுப்பலங்க, இந்த மலையில ஒரு அலைவரிசையை போட்டுச்சு. பிரபஞ்சம் என்பது அருணாச்சலங்கிற ஒரு அலைவரிசையை, அந்த அலைவரிசையை போட்டு அதுக்கு அருணாச்சலம்னு பேர் வச்சுச்சு. ஆனா ஒரு பொழுதும் இந்த பிரபஞ்சம் திருவண்ணாமலையில இருக்கிற அண்ணாமலையாருங்கிற சிவலிங்கத்தை அது பிரதிஷ்டை பண்ணல. அது பிரதிஷ்டை பண்ணது இந்த மலையை பிரதிஷ்டை பண்ணுச்சு. இந்த மலைக்குள்ள ஒண்ணு போட்டுச்சு. அதே போட்ட மலைக்குள்ள இன்னைக்கு அந்த மலையை எடுத்து போட்டு என்ன மாதிரி ஒருத்தனுக்குள்ள அந்த மலைக்குள்ள இருக்கிற அலைவரிசையை தூக்கி எனக்குள்ள போட்டு ஒருத்தன் கை கால் முளைச்சு மலையா உட்கார்ந்து இருந்தால, நடந்து போடா உலகத்துக்கு, போடா போய் வேலையை செய்யடா. இப்படியும் ஒரு அசையாம ஒரு இடத்துக்குள்ள ஒரு அலைவரிசையை போட்டு வைக்க முடியும், அசைகிற ஒரு பொருளோடையும் ஒரு அலைவரிசையை போட்டு நடக்க வைக்க முடியும். அப்ப இந்த மலையை அசையாம 4000 ஆண்டு வச்சிருந்ததும் பிரபஞ்சம் தான். அசைகிற பொருள், கை கால அசைகிற பொருள் நான் இருக்கிறேன் பாரு, என்னையும் போய் நட ஒரு இடத்துல உட்கார்ந்தது அந்த காலம், அந்த யுகம், அந்த செயல். அதே அலைவரிசையை திருப்பி எடுத்து என் மேல போட்டு நடந்து போப்பா ராஜா நீ போனா. இப்ப நான் இப்ப என்ன மாதிரி ஒரு ஆளு அலைவரிசையே உள்ள இருக்கிறவன், நான் போய் தியானம் லிங்கம் வைப்பேனா? அப்ப உனக்குள்ள அது உணர்ந்திருந்தா நீ ஒரு கோயிலை கட்டுவியா?
நீ ஒரு தியான லிங்கத்தை வைப்பியா? நீ ஒரு பைரவ லிங்கத்தை வைப்பியா? ஏன் வைக்கிற? ரீசன் என்ன? அது வரம், ஆசை, எண்ணம், செயல். அப்ப ஒரு பிரபஞ்சத்தோட தோற்றுதல், தோற்றி வைத்தல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியம். சாப்பாடு கொடுங்கப்பா, நீங்க எவ்வளவு பெரிய முக்கியம், எவ்வளவு பெரிய செயல் வடிவம் அப்படிங்கிறத நீங்க அவசியமா பார்த்துக்கணும். அது ஒரு சாதாரண வடிவம் கிடையாது. அப்ப இந்த வடிவத்துல என்ன புரட்சிய ஈசா யோகத்தால பண்ணிட முடியும்? என்ன பண்ணிட முடியும்? அப்ப நீயே தியானலிங்கமா இருக்கலாம்ல. நீ தியானலிங்கமா இருக்கலாம்ல. நீ எதுக்கு ஒரு தியான லிங்கத்தை ஒரு கல்ல கொண்டாந்து வைக்கிற? ஒன்ன பிரபஞ்சம் நினைச்சிருந்தா நீ தானே மைத்திரையா வரணும்னு பல நாள் போராடுன. நீ தானே போராடின. அந்த குரூப்ல நீயும் ஒரு ஆள் தானே. அந்த வில்வாவில் ஆரம்பிச்சு அந்த இன்னொரு ஒருத்தர் என்ன குரு அவரு, அந்த மேல போய் மலையில போய் ஊரை விட்டாருன்னு சொல்லுவாங்களே, அந்த இவரை சர்க்குருவா, அவரு இன்னொரு குரு ஒருத்தர் சொல்லுவாரு பழனி மலையில, பிரம்மாஸ்ரீ ஏதோ சர்க்குருவா ஏதோ ஒண்ணு சொல்லுவாருல்ல அவரு. அந்த தேனிக்கு பக்கத்துல கூட இந்த ஒரு ஒரு ஊர் இருக்கு. இந்த விருதுநகர் பக்கத்துல ஒரு ஊர்ல இருக்கு அவருடைய சமாதிகள், அவருடைய இடம், வந்துட்டு போன இடங்கள்லாம். திருச்சியில ஒரு இடத்துல கூட அவருடைய ஒரு இடம், சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. அப்ப அந்த இடத்துக்குள்ள எல்லாம், அந்த வடிவத்துக்குள்ள எல்லாம் பல நாள் இவரு தானே ஒரு மைத்திரையாவை உருவாக்கி ஒரு சிவலிங்கமா வச்சு இந்த உலகத்தை கொடுக்கணும்னு பல பிறப்புகள்ல போராடி அடி வாங்கிட்டே வர்றாரு. ஒரு இடத்துக்குள்ள, இந்த இடத்துல இந்த களியில நீ நினைச்சதை சாதிச்சகன்னு அவருக்கு ஒரு வரம் இருக்கு. அந்த வரம் தீர்ற வரைக்கும் தான் இந்த செயல்பாடுகள்லாம் செஞ்சு அந்த ஆசிரமம் தோற்றி வைக்கப்பட்டது, அந்த சிவலிங்கம் தோற்றி வைக்கப்பட்டது, அங்க நடக்கிறது எல்லாம். அந்த வரம் தீர்ந்தோன்னா அந்த லிங்கம் அவரு எல்லாம் சப்ஜாடா கீழே போயிடும். இதெல்லாம் நமக்கு அப்படியே அடிப்படையா படம் மாதிரி ஓடுதுங்க. அப்ப உனக்குள்ள இறைவன் உருவாக்கணும்னா ஒன்னதான் தியான லிங்கமா உருவாக்கி இருப்பான். அப்ப நீ என்ன நினைக்கிறனா, நீயே ஒரு தியானத்துக்குரிய மிகப்பெரிய செயலா இருக்கிறவன் ஒரு கல் சிலையை தோற்றி வைத்து அதை ஒரு கொடுக்க மாட்டேன். பழனியில தண்டாயுதபாணி சிலையை வைக்கும் போது கூட ரொம்ப ரொம்ப என்னன்னா ரொம்ப அந்த கால சூழல் வேலை செய்யாது, வேற வழியே இல்லைன்னு அந்த மலையையும் அந்த இடத்துக்குள்ள ஒரு சிலையை வச்சு அதை ஒரு ஞானி பேட்டர்ன்ல செயல்படுறதுக்கு வச்சுட்டு போய் என்ன திருத்தமா என்ன சொல்லிட்டு போறான் அவனை சார்ந்தவர்கிட்ட, ஒரு நாள் யாமே இந்த மலையில இருக்கிற அத்தனை அலைவரிசையும் இந்த சிலையையும் எடுத்துக்குவோம். யாமே தற்காலிகத்துக்கு யாம் செயல்பட முடியாது, அதனால இந்த மலை இருந்து செயல்படும். ஒரு நாள் யாம் வருவோம், இந்த மலையில இருக்கிற அலைவரிசையும் இந்த சிலையில இருக்கிற அலைவரிசையும் எடுத்துட்டு போய் ஒரு காலகட்டத்துக்கு மேல, நீ பாரு இன்னும் 100 ஆண்டுகள் கழிச்சு பழனின்னு ஒரு மலை இருந்ததா மக்களுக்கு தெரியாது. நான் வேணா சொல்றேன், நீ வேணா பாத்துக்க. பழனிங்கிற ஒரு மலை, அந்த சிலை எல்லாத்தையும் மறந்துடுவான். ஏன்னா அந்த அலைவரிசைய, அந்த செயல் வடிவத்தை அவன் எவன் வச்சானோ அவன் எடுத்துட்டு போயிட்டான். புரியுதுங்களா? அதே மாதிரிதான் இந்த திருவண்ணாமலைய 50 ஆண்டுகளோ 100 ஆண்டுகளோ இந்த மலையை எவனும் சுத்த மாட்டாங்க. எழுதி வச்சுக்க, இந்த மலையை ஒருத்தன் சுத்த மாட்டான், இந்த மலையை ஒருத்தன் வணங்க மாட்டான். ஏன்னா எவன் வச்சானோ அவனே எடுத்துட்டு போயிட்டான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, நான் வைப்பேன் சில ஆண்டுகளுக்கு, அதை எடுத்து சில மனிதன் தலையில கூட போட்டு அவனை நடமாட கூட விடுவேன். புரியுதா? இதுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். இப்ப நீங்க போதி மரத்துல உட்காந்து ஞானம் அடைஞ்சாருன்னு மட்டும் தான் பாக்குறீங்க. அப்ப போதி மரத்துக்குள்ள ஒரு அலைவரிசையை ஒருத்தன் போட்டு வச்சிருக்கிறான். அப்ப பல நாள் உட்கார 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 ஒரு நாள் போதி மரத்துக்குள்ள இருந்து இவனுக்கு ஒண்ணு அட்டாச் ஆகுங்கிறது தெரியல. அப்ப அவனுடைய சூத்திரம் என்னன்னா, காடு மலைகளை தேடி அலைஞ்சான் புத்தர், அவனுடைய அலைவரிசை எங்க இருக்குன்னு அவனுக்கே தெரியல. அப்ப ஒரு நாள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன காட்டி கொடுக்கப்பட்டுச்சுன்னா, அந்த மரத்தடியிட்ட போய் உட்கார்றா அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு உள் உணர்வு உணர்த்துனுச்சு. அந்த மரத்தடியிட்ட போய் உட்காரும் போது அந்த பயங்கர தீவிரமாக அந்த மரத்தடியிலேருந்து அவனுக்குள்ள ஒரு சோல் அட்டானுச்சு. அப்ப அப்படி கண்வழிக்கு பார்க்கும்போது அவன் ஞானம் அடைகிறான். அப்ப அவனுக்குள்ள என்னன்னா, தன்னுடைய அலைவரிசையை எங்க வச்சிருக்கோம்னு தெரியாம தான், இந்த மைண்ட்ல இருக்கிறது தெரியாம தான் ஞாபக சக்தியில பல ஆசிரமங்கள் நீங்க தேடி அலையிறீங்க, பல ஊர்கள் தேடி அலையிறீங்க. ஒரு நாள் உனக்கான அலைவரிசை ஒரு இடத்துல இருக்குன்னு ஒரு இடத்துல உனக்குள்ள இருக்கிறது அது இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும். அப்ப நீ அந்த இடத்துக்குள்ள போய் உட்காரும் போது, நீ இந்த இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அது என்லைட்மெண்டா, அந்த என்லைட்மெண்ட் நீ அடையிற, அந்த விஷயத்த நீ அடையிற, உனக்குள்ளே ஒரு லைட் எரியுது. அப்ப பல நாள் தேடுதல் என்னன்னா, ஒரு நாள் அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியுது, உன்னை ஏன் ஆரம்பத்திலே வரலன்னா உன்னை நீ அப்படி கண்டுபிடிச்சிட முடியாது.
அப்ப பல நாள் தேடி ஒரு நாள் அதை போய் பாருங்க. அப்ப அவ்வளோ பெரிய செக்ஷனை நீங்க சாதாரணமா ஒரு ஒரு ஆசிரமத்தை தோற்றி வச்சு எங்க ராஜராஜ சோழனை தாண்டி நீ ஈசா யோகாலாம் அந்த உலகத்துல ஏதாவது பண்ணிட போறியா சொல்லுங்க. ராஜராஜ சோழனே எங்க போச்சாங்கன்னு தெரியாம தேடிட்டு கிடக்குறாங்க. இந்த உலகத்திலே முறையா போரை கத்து கொடுத்தவன் அவன் தான் சொல்றான். கட்டடக்கலையை கொண்டாந்து கொடுத்தவன் அவன் தான் சொல்றான். ஒரு சிவலிங்கத்தை தத்துவமா வழங்கக்கூடிய செயலை கண்டுபிடிச்சவன் அவன் தான் சொல்றான். உலகத்துக்கு முதல் முறையா வராகிங்கிற ஒரு அம்பாளை அவன் தான் லான்ச் பண்ணான்னு சொல்றான். நீங்க படிச்சுக்கிட்டு இருக்க அத்தனை விஷயத்தையும் சிதம்பரத்துல இருக்கிற ஓலைச்சுவடிகளை அவன் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கிறான். அந்த நடராஜரை அவன் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கிறான். எத்தனையோ உலகத்துல இருக்கிற அதிசயங்களை கண்ணுக்கு எட்டிய தூரம் போர் பண்ணி பிடிச்சவன் அவனுக்கு எங்க சமாதி இருக்கு, எங்க செத்து போனா, என்ன பண்ணான்னு தெரியாம ஒரு 4 அடியில ஒரு வெங்கல சிலையை தூக்கியாந்து தஞ்சாவூர்ல வச்சுக்கிட்டு இவன் தான் ராஜராஜ சோழன் பார்த்துட்டு போங்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப அவ்வளோ பெரிய சேனை, படை, குதிரை, யானை எல்லாம், எத்தனை கட்டணம், எத்தனை செயல், எத்தனை நாடுகள், எத்தனை தேசத்தை பிடிச்சவன் அங்க ஒண்ணு இல்லை. நீங்க சாதாரணமா அங்க உட்காந்துக்கிட்டு அவன் உருவாக்காதது என்னங்க இருக்கு? அவன் உருவாக்காதது என்ன இருக்கு? தஞ்சை பெரிய கோயிலா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி எத்தனை கோவில்கள், எத்தனை வடிவங்கள், அதெல்லாம் என்னாச்சு? எத்தனை மன்னன்கள், ராமநாதபுரத்து மன்னன் தோற்றி வைக்காத கோவில்களா, செயல்களா, அதெல்லாம் அரசாங்கம் பிடிக்கிட்டு ஓடிட்டாங்க. எத்தனை மன்னன்கள், எத்தனை வடிவங்கள். அப்ப நமக்கு என்ன ஞானத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும்னா, எந்த பொருளை தோற்றி வைத்தாலும் ஒரு நாள் அந்த பொருள் பிரபஞ்சம் நினைச்சா பறிச்சுக்கிட்டு ஓடி போயிடும். அப்ப பிரபஞ்சம் கொடுக்கறத வாங்கி ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு திருப்பி பிரபஞ்சத்திட்டே ஒப்படைச்சிட்டு போயிடணும். அதை நீயே பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். அவ்வளவுதான் ஒரு விஷயம். புரியுதுங்களா? அதுதான் முக்கியமான ஒரு செயல் வடிவம். அப்ப அதை நம்ம ஒரு ஒரு புரிந்து தெளிந்து நடந்துக்கணும். அப்ப மக்கள்கிட்ட நம்ம கொடுக்கும்போது முதல்ல நாம இது பிரபஞ்சத்திலேருந்து அதான் சொல்றேனே, உனக்கு அந்த உணரும் தன்மை, அந்த இது கிடைக்கணும். அந்த ஞாபக சக்தியும் வாங்கல, அந்த செயல் கிடைக்கணும். அது கிடைச்சா மட்டும்தான் நீ சாதிக்க முடியும். இல்லைன்னா கஷ்டம். அங்க இருக்கிற யாருக்கும் ஒரு ஏறத்தாழ 80 லட்சம் பேர், 1 கோடி பேர் இருக்கான் ஈசாவை சுத்தி. ஒருத்தனுக்கும் இது என்ன நடக்குது, இது ஏன் நடக்குது, இது எதை நோக்கி போகுது, எதுவும் தெரியாது. அப்ப என்ன ஆகும்? இப்ப நம்ம இதை சொல்லும் போது கூட இதை உணர்ந்து இதை போய் என்னன்னு பார்க்கலாம் மாட்டாங்க. அது வேற வடிவத்துக்குள்ள இருக்கும். அப்புறம் எப்பயாவது ஒரு நாள் அது மொத்தமா வாஸ் அவுட் ஆகும்போது இவர் சொன்னதாங்க கரெக்ட் அப்படின்ட்டுவாங்க. இதுதான். அப்போ ஒருத்தருக்குள்ள எல்லாருக்குள்ளயும் நீங்க அந்த புரிதல், அந்த தெளிவு பிறக்கப்படணும், இருக்கப்படணும். அது இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.